ஹலோ. அனைவருக்கும் நல்வரவும் வணக்கங்களும். நமது தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் மாதாந்திர தமிழ் உரை நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகின்றது. இதன் 5வது நிகழ்வாக இன்று கருப்பர் நகரம் மதராஸின் ஆணிவேரை தேடி என்ற தலைப்பில் வரலாற்று அறிஞர் திரு வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார். திரு வெங்கடேசன் அவர்களை பற்றிய அறிமுகம் முன் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை பற்றிய ஒரு அறிமுகம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை மாதாந்திர சொற்பொழிலை ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருவது அறிந்ததே. இது இப்போது இணைய வழியில் நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் வாட் இஸ் அவர் கல்ச்சர், நமது பாரம்பரியம் என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது, அதன் மதிப்பு என்ன, அதை எப்படி பரவுவது, அதை எப்படி நாம் போற்றி பாதுகாப்பது என்பதே தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் முக்கிய நோக்கமாக நாங்கள் கொண்டுள்ளோம். இதை தவிர மாதாந்திர சொற்பொழிவுகளை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் நடத்தி வருகிறோம். இது இப்போது இணைய வழியில் நடைபெற்று வருகிறது. இது தவிர ஆண்டுக்கு ஒரு முறை பேச்சு கச்சேரி என்ற விழா நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதில் வெவ்வேறு தலைப்புகளில் அந்தந்த துறை அறிஞர்கள் அவரவர்கள் துறையில் உரை நிகழ்த்துகிறார்கள். இது ஒரு 2 நாள் விழாவாகும். மேலும் இண்டாலஜி ஃபெஸ்டிவல் என்ற மற்றொரு விழா நிகழ்வும் நாங்கள் நடத்தி வருகிறோம். இதிலும் அந்தந்த துறை அறிஞர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். இவைகள் அனைத்தையும் யூடியூப் இணையத்தில் கண்டு கேட்டு மகிழலாம். இவைகளை தவிர பயிலரங்குகளும் கருத்தரங்குகளும் நாங்கள் நடத்தி வருகிறோம். கருத்தரங்குகள் மூலமாக ஒரு குழுவாக நாங்கள் அனைவரும் பல மாநிலங்களில் உள்ள பற்பல தொன்மை இடங்களுக்கு பயணித்து அந்தந்த இடங்களின் மாநிலங்களின் கோயில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை பற்றி அறிந்து வருகிறோம். வரும் வாரம் 7 தினங்கள் கர்நாடக மாநில ஹொய்சலா கலைகள் பற்றி அறிய அங்கு ஒரு குழுவாக பயணிக்க இருக்கிறோம். ஆலமர அவை என்ற எங்களது இன்னொரு அமைப்பு பள்ளி ஆசிரியர் குழு ஒன்று அமைத்து தொன்மை தொண்டியில் ஆசிரியர் என்ற பயிலரங்கு நடத்துகிறோம். தவிர ஹவுசாட் என்ற எங்களது மற்றொரு அமைப்பு மூலம் மக்களிடையே ஒரு கோயிலை, ஒரு அருங்காட்சியகத்தை, ஒரு தொன்மை சிறப்பு வாய்ந்த இடத்தை எவ்வாறெல்லாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம் என்ற விழிப்பை ஏற்படுத்தி வருகிறோம். இதன் மூலம் மாமல்லபுரம் போன்ற இடங்களுக்கு ஆர்வமுள்ளவர்களை அழைத்து சென்று தொன்மையின் தெளிவை, சிற்பங்களின் அழகை, கட்டடக்கலையின் நேர்த்தியை அனுபவிக்க வைத்துள்ளோம். தவிர நாங்கள் விருதுகளும் வழங்கி வருகிறோம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை 2 விருதுகளை வழங்கி வருகிறது. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை நிறுவனர் பேராசிரியர் திரு சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் ஒரு விருது வழங்குகிறோம். கடந்த 2 வருடங்களில் திரு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களுக்கும் முனைவர் திரு ஜி சங்கரநாராயணன் அவர்களுக்கும் வழங்கி சிறப்பித்தோம். கடந்த ஆண்டு திரு பிரதீப் சக்கரவர்த்தி அவர்கள் வழங்கி அவரை கௌரவித்தோம். அடுத்து வெங்கையா அவார்ட். கல்வெட்டியலுக்காக வழங்கப்படும் இந்த விருது இந்தியாவில் இந்த துறைக்காக வழங்கப்படும் முதல் விருது. சென்ற ஆண்டு முதல் வழங்கப்படும் இந்த விருதை முனைவர் திரு சுப்புராயலு அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தோம். இன்றைய நிகழ்வாக கருப்பர் நகரம் மதராஸின் ஆணிவேரை தேடி என்ற தலைப்பில் சென்னையின் ஆதியை ஆராய்ந்து நமக்கு வழங்க இருப்பவர் திரு வெங்கடேசன் அவர்கள். இவர் செட்டிநாட்டைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்கள் ஜமீன்தார் குடும்பமாக இருக்கின்றார். அவர் வரலாற்றின் மீதான இவரது பேரார்வம் பல வரலாற்று நாவல்களையும் ஆங்கிலம் மற்றும் தமிழில் எழுத தூண்டியது. அலாவுதீன் கில்ஜி மதுரை படையெடுப்பு முதல் இருந்தாலும் சரி, பொன்னியின் செல்வனை ஃபாலோ பண்ணி எழுதிய கதைகளாக இருந்தாலும் சரி, அவர் சரித்திரத்தையே சுற்றி வருவார். மற்ற சிறப்புகள் வாய்ந்தாலும் இவர் பெருமை சென்னையை சிறப்பித்து கூறுவது. சென்னையின் மூலம் என்ன, ஆதி என்ன, எப்படி வந்தது, எந்த ஒரு பெயரை கேட்டாலும் ஏதோ ஒரு சொன்னாலும் சிறப்பாக அவர் அதை பற்றி ஆற்றும் முறை மிகவும் மகிழத்தக்கது, ஆராயத்தக்கது. நாம் அதற்காக காத்துள்ளோம். இவர்
இவரது கட்டுரைகள் சென்னை வரலாற்றை சிறப்பாக கூறுவது, கூவமாற்றின் வரைபட திட்டம், மதராஸ் லோக்கல் ஹிஸ்டரி ப்ராஜெக்ட் இவரது சரித்திர பயணங்களில் சில மைல்கள். டிடி காலமிஸ்ட் ஆன இவர் வாஸ்து கலையிலும் வல்லவர். வெங்கடேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அடைக்கிறோம். வருக. வணக்கம். நம்ம பண்ணுறதுக்குள்ளே ஜஸ்ட் கிவ் த இன்ட்ரோ. தூய தமிழ்னு சொன்னாங்க, இவர் தூய தமிழில் பேசினார். இது வந்து எனக்கு அந்த பசுமாடு தினமர கதை தான் ஞாபகம் வருது. ஒரு பையனுக்கு வந்து 2 எஸ்ஏயில் ஏதாவது ஒரு எஸ்ஏ வரும்னு கேரண்டியாக தெரிஞ்சு போச்சு. ஒன்று வந்து தினமரத்தை பற்றி, ஒன்று வந்து பசுமாடை பற்றி. ஸோ அவன் ஃபுல்லாக பசுமாடை பற்றி படிச்சுன்னு போயிட்டான். அங்கே போய் பேப்பரை திறந்த உடனே தென்னை மரத்தை பற்றி 3 பக்கம் எழுதுன்னு சொன்ன உடனே பசுமாடு வெள்ளையாக இருக்கும், பால் கறக்கும், இதெல்லாம் பண்ணும். இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டுவார்கள். இந்த ஒரு லிங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் ஐ ஹவ் கிவன் ஃபார் தமிழில் கொடுத்துருக்கேன். பட் நமக்கு தூய தமிழில் பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய கலை. நமக்கு அது இல்லை. அதை முதல்ல ஒத்துக்கணும், முதல்ல சொல்லிடணும். ஸோ வந்துருது, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருது. டெல்லியில் வந்து ஷாஜஹானாபாத் கட்டின்னு இருக்காங்க, ஆக்ராவில் தாஜ்மஹால் கட்டின்னு இருக்காங்க. அப்போது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. லெட்ஸே ஒரு தொழிலாளர்கள் ஒரு 300 பேர் 350 பேரை வச்சு ஒரு நகரம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நகரத்துக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிற மாதிரி யாருமே நினைக்கல. ஏன்னா கோட்டைக்கே ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கல. அவங்க ஃபேக்ட்ரி தான் கட்டுறாங்க வெள்ளைக்காரங்க. இன்றைக்கி இருக்க ஷேப்பில் கிடையாது, நடுவில் ஒரே ஒரு ஸ்மால் ஸ்கொயர். அது வந்து கப்பல் மெட்ராஸ் கிட்டக்க வர முடியல. ஒரு 200-2 கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கணும் கப்பல். அதில் வந்து உங்களுக்கு மசுல்லா போட்மேன்கிறவங்கள்ட்ட சாமானை இறக்கி அதில் பாதி கீழே விழுந்துடும். ஒரு வர்த்தகத்தை நம்பின ஒரு நகரத்துக்கான எந்த ஒரு ஆதாயமும் மெட்ராஸில் கிடையாது. ஸோ மெட்ராஸே பிழைக்காதுங்கிற ஒரு பயம் இருக்கிறப்ப அதை நம்பி இருக்கிற கருப்பர் நகரம், அதை நம்பி வேலைக்காரர்களுக்காக கட்டினது. இது எப்படின்னா டிப்பிக்கலாக நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க, 18 மாடி பில்டிங் கட்டுறாங்கன்னா பக்கத்தில் வந்து அசாம்லேருந்து பீகார்லேருந்து வேலைக்காரங்க வராங்கல்ல, அவங்களுக்கு டின் ஷீட்டில் அடித்து ஒரு ஹவுசிங் ஸ்மாலாக கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி வசதிகளை வச்சு தான் ஆரம்பிக்கப்பட்டது நமது மദ്രാஸ். அது வந்து இன்றைக்கி இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு மெகாபாலிஸாக இருக்குங்கிறது வரலாற்றில் ஒரு குவர்க் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல, சம்டைம்ஸ் எதிர்பார்க்காதது நடக்கும்ல, அதெல்லாம் அப்படி தான். டெல்லியில் ஷாஜஹானாபாத், ஆக்ராவில் தாஜ்மஹால், உலகத்தில் பார்த்தா பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது 1631 to 1640. அந்த டைமில் தான் மெட்ராஸ் ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளைக்காரனோட இந்தியர்கள் உறவாடுறது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. அதுக்கு முன்னால் 100 வருஷத்தில் மெட்ராஸ்லேயே சாந்தோமில் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. அந்த ஹாஃப் பிரீட் சில்ட்ரன் சொல்கிறோம்ல, மெசிட்டோஸ்ங்கிறவங்க, நம்ம ஆங்கிலோ இண்டியன் சொல்கிறது வந்து அங்கே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் வந்துடுது. அதில் முக்கியமான 2 பெண்கள் சாந்தோமில் வந்து மதராஸின் ஹிஸ்ட்ரியை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஒரு பெண் நமக்கு பேர் தெரியலை. நம்ம மெட்ராஸின் தந்தைன்னு சொல்கிற ஃப்ரான்சிஸ் டே வந்து அந்த பெண்ணை காதலிக்கிறாரு. அதனால் மெட்ராஸை தேர்வு செய்தார் அப்படின்னு முத்தையா முதற்கொண்டு பல சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வர்த்தகத்துக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் அதை வந்து தனக்கு ஒரு பர்சனல் ஆதாயம் இருக்கிறதுக்காக ஃப்ரான்சிஸ் டே பண்ணான்னு சொல்லுவாங்க. அந்த 2வது பெண் யாருன்னா, மெட்ராஸில் பிறந்த பொண்ணு, ஃப்ரான்ஸில் டூப்ளேயோட சம்சாரம், பேகம் டூப்ளேம்பாங்க. இந்தியர்கள் வந்து ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை வச்சு அவளை திட்டுவாங்க. ரொம்ப அவளுக்கு என்ன கோவம்னே தெரியாது. மெட்ராஸை எப்படியாவது அதை வந்து கைப்பற்றி விட வேண்டும்னு டூப்ளேயை போட்டு படுத்துல தான் மெட்ராஸ் வாஸ் கேப்சர்ட் பை த ஃப்ரெஞ்ச் ஃபார் 3 years. ஸோ இந்த 2 பெண்களுமே ஹாஃப் போர்ச்சுகீஸ், 2 பேருமே சாந்தோம்லேருந்து ஆரம்பிச்சது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதோட தொடக்கம் எப்படி இருந்தது, இதுதான் பழைய காலத்து ஃபோட்டோகிராஃப் ஆரம்பிக்க 1890 அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோகிராஃப். இது எப்படி இருந்தது, இது வந்து கிரிட் அயர்ன்னு சொல்லுவாங்க.
பர்ஃபெக்ட் 90 டிகிரிஸில் மார்க் பண்ணி செய்யப்பட்டது இது நியூ பிளாக் டவுன். ஸோ முதல் நாள் யார் இருந்தாங்க? ஃப்ரான்சிஸ் டே, லோகன், இந்தியர்கள் 2 பேர், நாகப்பட்டன் அண்ட் பெரி திம்மப்பா. பெரி திம்மப்பா தான் ஃபாதர் ஆஃப் பிளாக் டவுன், ஒத்துக்கணும். ஏன்னா அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. பெரி திம்மப்பா வந்து 2 மொழியில் கைதேர்ந்தவர். அவர் தான் பேசுகிறார். பூந்தமல்லி நாயக்கிட்ட பேசி மெட்ராஸை வந்து லீஸ் போட்டு வரது அவர் தான். நாகப்பட்டன் இன்சிடென்டலி இஸ் அ கன் பவுடர் மிக்சர், வெடிமருந்து மிக்ஸ் பண்ணுற ஆள். அவனுக்கு வந்து 3 ஃபிங்கர் இருக்காதுன்னு ஒரு கதைகள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து சரித்திர ஆதாயம் கிடையாது. ஸோ இவங்க 4 பேர் வந்து முதல்ல மெட்ராஸே ஆரம்பிக்கிறாங்க, பிளாக் டவுனே ஆரம்பிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் பிளாக் டவுன் யாருன்னா அவங்க மாசுலிப்பட்டினத்தை அவங்களே கூட்டின்னு வந்துடுறாங்க. இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்லாம் வைக்கல, இங்கெல்லாம் இன்டர்வியூலாம் வைக்கல, நேர கப்பல் அவங்களே கூட்டின்னு வந்துடுறாங்க. ரொம்ப ராசி இல்லாத நகரமாக தான் ஆரம்பிக்குது. முதல் நாளே ஒரு சைக்ளோன், மெட்ராஸ் ஒரு சைக்ளோன் நம்ம 2000 அடித்த மாதிரி வார்தா புயல் மாதிரி ஒன்று அடிச்சு அவங்க 4 கப்பலில் 2 கப்பல் உள்ளே போயிடுது கொண்டு வந்த சாமான்லே. மீதி 2 கப்பலோட சாமானை வச்சு அவங்க சிட்டியே கட்டுறாங்க. ஸோ அந்த முதல்ல இவங்க வந்தவங்களுக்காக தான் வீடு கட்டுறாங்க பிளாக் டவுனில். தேர் ப்ரிடாமினன்ட்லி தெலுங்கு. அதனால ஏர்லியர் மென்ஷன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் கால்ட் கென்டூ டவுன். தெலுங்குன்னு சொல்ல வரல, கென்டூ டவுன் சொல்கிறாங்க. ட்ரெயின் வர வரைக்கும் தமிழ்நாட்டில் மெட்ராஸில், எஸ்பெஷலி மெட்ராஸில் வந்து தெலுங்கரோட மெஜாரிட்டி தான் ஜாஸ்தி. ட்ரெயின் வந்தப்போ தான் சவுத்துலேருந்து மைக்ரேஷன் ஆரம்பிச்சு மெட்ராஸோட பாப்புலேஷன் டெமோகிராஃபியே மாறிச்சு. ஸோ ஆரம்பிக்கிறப்ப இட்ஸ் தெலுங்கு டவுன். சாரி, பெரி திம்மப்பா வந்து பிளாக் டவுன் கட்டுறாரு. அவர் தான் சென்னகேசவ பெருமாள் கோயிலையும் கட்டுறாரு. இப்போ இருக்க இடத்துல இருக்கல சென்னகேசவ பெருமாள் அவர் கோயில் அவர் கட்டின இடத்துல இப்போ என்ன இருக்குது? ஹைகோர்ட் இருக்குது. நான் பாலாஜி வச்சு இந்த கேள்வி இங்கே கேட்கக்கூடாது. ஹைகோர்ட் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது. அதை வந்து கிரேட் டவுன் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து கோயில் எல்லாமே பகோடான்னு தான் சொல்லுவாங்க. கிரேட் டவுன் பகோடான்னு சொல்லுவாங்க. பட்டினம் பெருமாள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ரொம்ப நாளைக்கு அதான் மெயின் கோயிலாக இருந்தது. தட் இஸ் பாசிபிளி த ஃபர்ஸ்ட் டெம்பிள் பில்ட் இன் பிளாக் டவுன். பெரி திம்மப்பாவோட ஃபேமிலி இன்னைக்கும் அப்பா அண்ட் கோன் ஒரு ஃபார்மசிலாம் வச்சு ரொம்ப பாப்புலராக கீழ்பாக் சைடில் இருக்காங்க. தி ஹேவ் அ மீட்டிங் ஒன்ஸ் இன் அ ஃபியூ இயர்ஸ். தே ஹேவ் அ மீட்டிங். அந்த மொத்தம் ஒரு 350 டிசெண்டன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே இருக்காங்க. 1640 300 குடும்பங்கள் செட்டில் ஆச்சு. 1639 மெட்ராஸ் ஆரம்பிக்கிறோம். 1640 300 குடும்பங்கள் இருந்தது. ஸோ அது ஒரு 75 to 80 வீடுகள் இருந்திருக்கு. 1674 75 வீடு வந்துருச்சு திருப்பி. 1749 8700 வீடு. ஸோ ஒரு 100 இயர்ஸில் 100 டைம்ஸ் வளர்ந்துருது சிட்டி. த பிளாக் டவுன் இஸ் க்ரோன் 100 டைம்ஸ். மெட்ராஸோட முக்கியமான சரித்திர நிகழ்வு வந்து ஃப்ரெஞ்ச் கேப்சர். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்பெனியாகவே இருக்கப்போ ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுது. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் ஃப்ரான்ஸோட தான் போராடுறீங்க, ஒரு கண்ட்ரியோட போராடுறீங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாள் கண்ணிங்க. எப்படின்னா அங்கே யூரோப்பில் வந்து நிறைய வார்ஸ் நடக்கும். இவங்க ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார்ஸ் நடக்கிற வந்து நியூஸ் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு வரும். நியூஸ் வந்தோடனே இவரோட ரோஷமாக 2 பேர் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அங்கே அமைதி வந்தானோட தெரியாது, இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 3 மாதம் கழிச்சு அங்கே அமைதி வந்துருச்சுன்னு சொன்னோன்னே 2 பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சண்டை டைமில் மெட்ராஸை பிடிச்சிடணும்னு டூப்ளேக்கு மெட்ராஸ் மேலே ரொம்ப கண். மெட்ராஸ் வந்து இட் வாஸ் அப்படியே ஜென்ரேட்டிங் மணி லைக் எனிதிங். ஒன்றுமே அதுக்கு சொந்தமாக இல்லாமல் ஒரு பிரமாணமாக ஜென்ரேட் பண்ணோன்னே அந்த ரொம்ப கண் இருந்தது அவருக்கு. போர்ச்சுகீஸ் இருந்தது, கோல்கொண்டாக்கு இருந்தது, முகல்ஸுக்கு இருந்தது, ஆர்காட்டுக்கு இருந்தது. மெட்ராஸ் மேலே ஆசைப்பட்டவர்கள் நிறைய பேர். வெள்ளைக்காரங்க முன்னாள் தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, லாலி அண்ட் போர்டானிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கப்பலை வச்சு இது பம்பாட் ஷிப்லேருந்து குண்டு போடுறாங்க கோட்டை மேலே. திருவல்லிக்கேணியில் வந்து நைட்டாக வந்து நிறைய பேர் இறக்கி விட்டுறாங்க சோல்ஜர்ஸை, சிப்பாய் அப்படியே சுற்றி வந்து அதுக்குள்ளே பிளாக் டவுன் எப்படி இருக்குன்னா, கற்பர் நகரம் வந்து உங்களுக்கு கோட்டை அப்படியே அணைச்சிருக்கு. வேலைக்கு அங்கேருந்து ஒரு கேட் இருக்குது, சவுல்ட்ரி கேட்னு உள்ள கோட்டையிலேருந்து இருக்குது. அது வழி தான் அவங்க உள்ளேருந்து டெய்லி காய்கறி வாங்குறாங்க, மீட் வாங்குறாங்க, ஃபிஷ் வாங்குறாங்க, எல்லாமே உள்ளேருந்து வெளில வரதுக்கு ஒரு கேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடுகள்லாம் அடர்த்தியாக இருக்கப்போ இந்த சிப்பாய்கள் கிட்டக்க வர வரைக்கும் தெரியல அவங்களுக்கு. கிட்டக்க வந்து வால்கிட்ட வரப்போ தான் அவங்களுக்கு தெரியுது கிட்டக்க வரைக்கும் வந்துட்டாங்க, நமக்கு இனிமேல் ஒரு இதை தாக்கி பிடிக்கிறது கஷ்டம்னு ஒரு 3 நாள் தான் அது ஒரு சீஜ் இதை போராடுறாங்க. ஆனால் சொல்லப்படுற காரணம் என்னென்னா, ஒரு குண்டு கப்பல்லேருந்து வந்த ஒரு குண்டு அவங்க ஒயின் ஷாப் மேலே, டேவர்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஒயின் ஷாப் மேலே விழுந்த உடனே பரவாயில்ல எல்லாம் ஃப்ரீயாக போச்சு, சோகத்துக்கு குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிச்சிடுறாங்க. ஒரே நாளில் சரண்டர் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு 3 இயர்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஆட்சி இருந்தது. ஸோ வில் நாட் கோ இன்டு தி டீடைல்ஸ். அவங்க எல்லாரையும் செயினில் கட்டி பாண்டிச்சேரி கூட்டின்னு போகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்போ தான் கிளைவை விட்டு போயிடுறாங்க. கிளைவ் வந்து இட்ஸ் நாட் ஈவன் வர்த் ரான்சம் சொல்லிட்டு கிளைவ் இங்கே விட்டு போயிடறாங்க. கிளைவ் வந்து செவரேரி குதிச்சு கடலூருக்கு போய் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளோ மாற்றம் வரும்னா கிளைவில் தான் வரும். அவர் வந்து ஹி ஸ்டார்ட்ஸ் த இந்தியன் ஆர்மி, த பிரிக்கர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து ஒரு கம்பெனி 1/3 ஆஃப் த வேர்ல்டு ஆள்ற அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுது கிளைவ் அங்கே ஆரம்பித்து வச்சதுனால தான். இந்த 3 இயர்ஸ் கழித்து வெள்ளைக்காரங்க திருப்பி அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ ஆஸ்திரியாவில் சக்சஷன் ட்ரீட்டி நடக்குது. ஆஸ்திரியாவை அடுத்தது யார் ஆள போகிறாங்க
அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்து ஜெர்மனியில் நடக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் வரப்போகுது அந்த காலத்திலே தெரியும். ஆஸ்திரியாவில் அடுத்த ராஜா யார் வரப்போகுதுன்னு ஜெர்மனியில் வச்சு எல்லா கண்ட்ரியும் பேசுகிறாங்க. ஸோ தேவர் ஆல் கெட்டிங் டுகெதர். அப்போ வந்து கடைசி 3 வருஷத்தில் யார் யார் எதை பிடிச்சிங்களோ திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் நோவா ஸ்காஷியான்னு ஒரு இடம் இருக்குது, அதை கொடுத்துட்டு மெட்ராஸை திருப்பி வாங்கிக்கணும்னா ஃப்ரெஞ்சுக்கு இஷ்டமே இல்லை. அதுக்கப்புறம் கூட 2 வாட்டி படம் எடுக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே இவங்க ரொம்ப உஷாராயிடுறாங்க பிரிட்டிஷர்ஸ். உள்ளே வந்த உடனே முதல்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம தோத்து போனது கருப்பர் நகரத்தால் தான், கிட்டக்க இல்லாட்டி சோல்ஜர்ஸ் வந்திருக்க முடியாது, அதை இடிச்சு தள்ளு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ, இந்த எக்ஸ்பிளனேட் அதை எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லை ஸ்தூபிகள் வச்சாங்க. ஒரு கணக்கில் 13 சொல்கிறாங்க, ஒரு கணக்கில் 6 சொல்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட 2 இருந்தது. இதான் பிராட்வே கார்னரில் இருக்கு பாருங்க, அந்த ரைட் கார்னரில் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ஸ்தூபி இருந்துச்சு. அது ஆர்வோங்கிற போர்டுக்குள்ளே போய் இந்த ஒரு பென் ஷாப் உள்ள எடுத்து அப்புறம் இடிச்சிட்டான். இப்போ ஒன்று இருக்குது, அந்த பாரி பக்கத்தில் இருக்குது, தேர் மெயின்டைனிங் இட். பாரி பக்கத்தில் இருக்க எல்லை ஸ்தூபி, தட் இஸ் ஆப்ளிக்ஸ், இதை தாண்டி யாரும் கட்டக்கூடாது, அட் த பெரில் ஆஃப் யர் லைஃப்ஸுங்கிறான். நீங்கள் வந்து மேலே கட்டினீங்கன்னா நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அப்படிங்கிறான். ஸோ தி கிரியேட் அ பிக் ஓப்பன் ஸ்பேஸ். எதிரி அங்கே வரப்பே தூரக்குன்னு தெரியும், நமக்கு லைன் ஆஃப் ஃபயர் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எஸ்பிளனேட், எல்லா பிரிட்டிஷ் டவுன்லேயும் எஸ்பிளனேடுங்கிற வார்த்தை இருக்கும். கோட்டை கல்கட்டாவில் இருக்கும், பெனாங்கில் இருக்கும், மெட்ராஸில் இருக்கும். அது கோட்டையை சுற்றி இருக்க ஓப்பன் ஸ்பேஸ் பேர் எஸ்பிளனேட். அதே ஸ்பேஸு உங்களுக்கு இப்படி ஆங்கிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிளேசஸ். இந்த கிளேசஸ்ங்கிற பேரை மெட்ராஸில் நீங்கள் 2 இடத்துல பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பில்டிங் பேர் கிளேசஸ். அதே மாதிரி அவங்க ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, பேங்க் ஸ்டாஃப் ராடில், அது குவார்ட்டர்ஸ் பேரும் கிளேசஸ். ஸோ அங்கே பழைய கிளேசஸ் இருக்குது. கிளேசஸோட ஐடியா என்னென்னா, நீங்கள் பீரங்கி எப்படி தூக்கின்னு போனீங்கன்னா இந்த குண்டு உங்கள் மேலே தான் விழும். ஃபஸ்ட்டு உங்களால் தள்ள முடியாது, தள்ளினா அப்புறம் வந்து உங்களுக்கு அது சுடுறதுக்கு சரியாக வராது. ஸோ தே ஸ்லோப் த என்டையர் ஸ்பேஸ். இது ரெண்டுமே மெட்ராஸில் கிரியேட் பண்ணிடுறதுன்னு பிரிட்டிஷ் டிசைடு. ஸோ இப்படி தான் இருந்திருக்கும். இந்த எல்லை ஸ்தூபி தெரியுது பாருங்க, இப்படி தான் இருந்திருக்கும். பிளாக் டவுன் கோட்டையிலேருந்து பார்க்குறப்போ தள்ளி கட்டி இந்த ஆர்மேனியன் சர்ச் தெரியுது பாருங்க. ஸோ 2 பார்ட்டாக கட்டுறாங்க. ஒரு மாதிரி அயன் கிரிட் தான், ஸ்கொயராக வருது. இந்த பக்கம் முத்தையால் பேட்டை, அந்த பக்கம் பெத்த நாயக்கன் பேட்டை. பெத்த நாயக்கன்னா பெத்தன பெருசு, பெரிய நாயக்கன்னா இருக்கலே பிக்கஸ்ட் சோல்ஜர் ஆர் பிக்கஸ்ட் ஹூ வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் த போலீஸ் சூப்பரிண்டென்ட் ஆர் டிஜிபி ஆஃப் த டைம்ஸ் வச்சுக்கோங்க. இது 2 வச்சுட்டு அந்த ரிவர் கம்ஸ் திஸ் வே, த நார்த் ரிவர் கம்ஸ் திஸ் வே. ஸோ ஒரு சேஃபான ஸ்பேஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளியாச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த மேப் இஸ் லைக் திஸ். தட் அது வந்து ஃபேசிங் நார்த். ஃபோர்ட்டுக்கு மேலே இந்த ரெட் லைன் தெரியுது பாருங்க. அந்த ரெட் லைன் தான் உங்களுக்கு வந்து அவங்க ஓப்பன் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு மீதி பிளாக் டவுன் தள்ளிட்டாங்க. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளியாச்சு. இப்போ பட்னம் பெருமாள் இருக்காரு, வெள்ளக்காரன் அதுக்கு மட்டும் பயப்படுவான். தே நெவர் ஈவன் வி டாக் அபவுட் பிரிட்டிஷ் கமிங் அண்ட் கன்வெர்ட்டிங் இண்டியன்ஸ்லாம். அவனுக்கு வந்தது நம்ம தொழில் பார்க்க வந்தோம். வி ஷுட் நாட் கிரியேட் எனிதிங் டு இன்டர்ஃபியர் வித் தட். மிஷினரிஸே அவ்வளோ பேர் அடிச்சு வரட்டிருக்காங்க people to come in. So he was very very careful. I'm going to knock off the only temple within Black Town னா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. We need to do something. அதனால அது ஒண்ணுக்காக நிக்குது வேலை, மத்தெல்லாம் இடிச்சு தள்ளியாச்சு. கோட்டை கோயில் மட்டும் நிக்குது. கோயிலை விட்டுறலாமான்னு கூட சில பேப்பர்ஸ் இருக்கு. கோயிலை மட்டும் விட்டுறலாம், அவ்வளோ இதுக்கு மேலே ஹைட் ரைஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்லிடுவோன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, முத்துகிருஷ்ண முதலியார், மணலி முத்துகிருஷ்ண முதலியார். இன்னைக்கு மெட்ராஸில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். பாதி கோயில் அவங்க தான் முதல் மரியாதை இருக்கும். மாங்காடுல அவங்க பிரைவேட் டெம்பிள். இப்போ அவங்க எங்கன்னா அந்த சுஜாதா சங்கர் வீடு பக்கத்தில் இந்த இது சோழா பின்னால் அவங்க இன்டாக்ட் இருக்காங்களா, அவங்க அடுத்த வீடு பெரிய வீடு இருக்கும். ஸோ மாங்காடு அவங்க பிரைவேட் டெம்பிள். சிதம்பரத்துலையும் ஸ்ரீரங்கத்துலையும் அர்த்தஜாம பூஜை அவங்களோட கட்டளை. ஸோ சிதம்பரத்தில் 5 படி இருக்கும். நமச்சிவாய படின்னு நடராஜருக்கு மேலே ஏறது, அந்த தீக்ஷர் மட்டும் தான் ஏற முடியும். அந்த 5 படி தேஞ்சு போனால் மணலி ஃபேமிலி தான் அதை திருப்பி பண்ண முடியும். அந்த மாதிரி கட்டளை அவங்களுக்கு உண்டு. ஸோ தே ஹேவ் டாப் ரைட்ஸ் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி டெம்பிள் இன் சவுத் இந்தியா. ஸோ முத்துகிருஷ்ண முதலியாரை கூப்பிடுறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறாங்க. ஸோ முத்துகிருஷ்ண முதலியாரோட தே ஹேவ் அ க்ளோஸ்ட் டோர் கான்ஃபரன்ஸ். ஹி கோஸ் நெக்ஸ்ட் டே. அவங்க ஒரு கோயில் இடிக்க போகிறாங்கப்பா, ஆனால் 2 கோயில் கட்டி தரேங்கிறாங்க. ஸோ somebody was come as a migrant. A migrant has come to a new village. One is doubling. ஸோ முதல்ல ஆசைப்படுறது டபுளிங். சார் 2 கோயில் கொடுக்குறேங்கிறாங்க, அதுக்கு இடம் கொடுக்குறேங்கிறாங்க, கொஞ்சம் காசு கொடுக்குறேங்கிறாங்க, நம்ம கொஞ்சம் காசு வசூல் பண்ணி நல்லா கட்டிக்கலாம். இவங்க 2 பேர் சண்டை போடுறது, நம்ம நடுவில் மாட்டிக்க கூடாது, தள்ளி போயிடலாம்னு சொன்ன உடனே கம்பெனி gives 10% of the building cost தான். பட் they give land 24,000 square feet they give near the mint road. இன்னைக்கு அந்த கோயில் அங்கே தான் இருக்குது உங்களுக்கு. தேவராஜ முதலி ஸ்ட்ரீட் இன்னைக்கு அது பேர். ஸோ அந்த இடத்துல வந்து 24,000 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. 38 அவ்வளோ டீட்டெயிலாக தேவ் நோட்டட் டவுன். 38 நேட்டிவ் ஹவுசஸ் இருக்குது. அவங்க எல்லாரையும் காலி பண்ணி அவங்களுக்கு வேறு இடம் கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு கோயில் கட்டணும். சென்ன கேசவ பெருமாள், சென்ன மல்லிகேஸ்வரர் வராங்க. கிரேட்ஃபுல் சிட்டிசன்ஸ் ரெஃபர் டு இட் ஆஸ் கம்பெனி பக்கோடா. ஒரு 100-150 வருஷத்துக்கு அது கம்பெனி பக்கோடான்னு தான் சொல்கிறது. ஸோ எல்லா டோனருக்கும் ஒரு பில்லர் கொடுத்துருக்கலாம். முதல் மைட் ஹவ் பீன் மணலி முத்துகிருஷ்ண முதலியார் இன் இஸ் ட்ரெஸ். வி டோன்ட் நோ, தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் இட். ஆனால் யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு பில்லர் வச்சுருக்காங்க.
ஸோ அடுத்த மேஜர் சேஞ்ச் என்ன வருதுன்னா, நமக்கு ப்ராட்வே பேரே ப்ராட்வே, மெட்ராஸில் ஒரு முக்கியமான சாலை, அது வந்து முதல்ல வந்து ஒரு வாய்க்காலாக இருந்தது. டர்ட்டி வாட்டர், சி ஓவர்ஃப்ளோயை வந்து ஃபில் பண்ணுற வாட்டர். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ணுறது முதல் நோக்கம் இல்லை. அது பாட்டு இருந்தது. பெத்தநாயகன் பேட்டைக்கும் முதல்ல இந்த இதுக்கும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேர்ந்து முத்தையால்பேட்டுக்கு நடுவில் ஒரு அகழி மாதிரி இருந்தது. ஸோ தே டிட்ன்ட் பாதர் அபவுட் இட். ஆனால் வாட் தி பிரிட்டிஷ் ரியலி பாதர்ட் வாஸ், ஒரு மெட்ராஸில் ஒரு மலை இருக்குது, மெட்ராஸ்குள்ள ஒரு மலை இருக்குன்னு நம்ப மாட்டோம். நம்ம கரெக்டாக ஜிஹெச், சென்ட்ரல் ஸ்டேஷன், அந்த பார்க் அண்ட் ரிப்பான் பில்டிங் இருக்க இடத்துல ஒரு நரிமேடுன்னு ஒரு மலை இருக்குது. ஸோ இவ்வளோ கிட்டக்க ஒரு மலையை வச்சுன்னா நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியாது ஃபோர்ட்டுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஃபோர்ட்டை திருப்பி வந்ததுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்து நம்மள்ட்ட கையை விட்டு போகவே கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறான். ஸோ அந்த ஃபோர்ட்டை வந்து அடிமட்டம், அந்த மலையை வந்து நம்ம அடிமட்டமாக ஆக்கணும்னு பாப்பாம்னு வராரு. பாப்பாம் இஸ் மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வென் ஹி கம்ஸ் ஹியர். ஹி ஸ்டார்ட்ஸ் த மெட்ராஸ் போலீஸ் ஃபோர்ஸ். அவர் வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அந்த மலையை கரைச்சி அந்த மண்ணை கொண்டு எங்கே கொட்டுறதுன்னு தெரியல, இந்த இதை ஃபில் பண்ணுறாங்க. ப்ராட்வே ஃபில் பண்ணணும். ப்ராட்வே பிகம்ஸ் போத் பார்ட்ஸ் ஆஃப் த பிளாக் டவுன் கெட் கனெக்டட். அது வந்து ஹாக்ஸ் ஹில்லுன்னு இருக்குது இங்கிலீஷில், தமிழில் நரிமேடு. தோ ஹாக் அண்ட் ஃபாக்ஸ் ஆர் நாட் சேம். ஹாக்னா பன்றி மலைன்னு இருந்திருக்கணும். ஸோ த மெயின் கான்ட்ராக்ட் வித் பாப்பாம் வாஸ் டு அந்த மலையை கரைக்கிறதும், நீ எங்கே வேணால் போட்டுக்கோ. அதை வந்து இங்கே போட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஒரு அன்வெல்கம் விசிட்டர் டு மெட்ராஸ். நான் இன்னைக்கு வந்து சிவாஜியை பற்றி நான் தப்பாக பேச முடியாத ஒரே இடம் மும்பையில் போய் நான் தப்பாக பேசுகிறேன், உதப்படுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டெமி காட் மாதிரி இருக்காரு. பட் சிவாஜி ஹஸ் நாட் ஸ்டெப்ட் இன் சைட் மும்பை, பட் ஹஸ் கம் அண்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் டு சென்னை. நம்ம ஹிஸ்ட்ரியோட குவர்க்ஸில் இதெல்லாம் ஒன்று. ஸோ இஸ் வெரி அன்வெல்கம் விசிட்டர் பிகாஸ் சூரத் வந்து வெள்ளைக்காரங்கள் கையில் இருக்கப்போ அதை கொள்ளடிச்சது, திருப்பி கொள்ளடிச்சது சிவாஜி. ஸோ சிவாஜி வந்து பக்கத்தில் செஞ்சிக்கு வந்து கொஞ்சம் ஹியாட ஒரு கேபிட்டலே மூவ் பண்ணார் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சிக்கு. அந்த டைமில் மெட்ராஸ் பக்கத்தில் வந்து கேம்ப் பண்ணோன்னா கொஞ்சம் பயந்துட்டாங்க, இவர் எப்படி வரது. ஸோ தி கிவ் பிரசன்ட்ஸ், மருந்து கொடுக்குறாங்க, துணி கொடுக்குறாங்க. அவர் வந்து 2-3 இன்ஜினியர்லாம் கேட்குறாரு, வந்து எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லணும், அதெல்லாம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பட் சிவாஜி வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்துட்டு போனாருன்னு ஒரு கல்வெட்டு இருக்குது, ரொம்ப நாள் கதை இருக்குது. ஏன்னா காளிகாம்பாளுக்கு வந்திருக்க முடியும், ஏன்னா அது கோட்டை சவர் கிடையாது. இப்போ கோட்டை இஸ் ஒன்லி ஃபார் த ஃபோர்ட். பிளாக் டவுன் வாஸ் ஆக்சசிபிள், வந்துட்டு போயிருக்கலாம். 1677 ஒரு கமர்ஷியல் அண்ட் ஒரு இடத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறோம்ல, அது வந்து எட்வர்ட் கிளைவ், பெரிய கிளைவோட பையன், who comes as governor then becomes governor general. அவர் வந்து கிளைவ் என்ன சொல்றாரு, at one point we have East India Company. East India Company is the main company, but they allow other Europeans to start businesses. They are free merchants. பாரில free merchant, நீங்களும் வந்து தொழில் பண்ணலாம். இதில் மெயினாக எதுக்கு பண்ணுறாங்கன்னா கிக் பேக்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவங்க வேலை பார்க்குறவங்க சம்பளம் மட்டும் வாங்காமல் அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கிக்கலாம்ங்கிற ஒரு அபிப்பிராயத்தை பண்ணியிருக்கலாம். ஒரு பாயிண்ட்ல இவங்களே காம்படிஷனாக வராங்கன்னு சொன்ன உடனே கிளைவ் ஒரு ஆர்டர் போடுறாரு, கோட்டைக்குள்ளே வேற யாரும் பிசினஸ் பண்ணக்கூடாது, நாங்கள் மட்டும் தான், இட்ஸ் மொனாப்பலி, நீங்களாம் வெளியில் போங்க. நீங்கள் இன்னுமே போய் புதுசாக ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு இடம்லாம் ஆரம்பிக்க முடியாது, பிளாக் டவுனுக்கு மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரியல் எஸ்டேட் பிரைசஸ் இன் பிளாக் டவுன் கோ அப் அ லாட். ஏன்னா தே வாண்ட் கோடவுன்ஸ், தே வாண்ட் ஹவுசஸ். The bulk of the creamiest of the British society who are not employees, who are millionaires by them, or at billionaires in today's standards, the Arbuthnauts, the Binnies, the Paris, everybody move out into the black town. அதில் ஒரு சடனாக ஒரு எக்கனாமிக் பூஸ்ட் கிடைக்குது அந்த ஏரியாவுக்கு, and it changes its outlook also. முக்கியமான இன்னொரு விசிட்டர் வராரு, பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், விக்டோரியாவோட மகன். விக்டோரியா தான் ஃபர்ஸ்ட் ராணி, பிரிட்டிஷ் ராணி. 1857 கம்பெனி போனதுக்கப்புறம் அவங்க பிரிட்டிஷ் டேக் ஓவர் பண்ண. விக்டோரியா was too fat, she could not even move out of her chair. அதனால் அவளுக்கு வந்து பட் she had a great மெட்ராஸ், எஸ்பெஷலி she had a lot of interest. மெட்ராஸ் வந்து பின்னால் வந்து ஸ்கார்லிப் டாக்டர்லாம் போவாங்க, மெட்ராஸில் எப்படி இருக்காங்க, மை பீப்புள்பா எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பா. அவள் வந்து she wanted to send her son, பட் இட் பிகேம் a ritual. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்து மெட்ராஸ்க்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும், அதுக்கப்புறம் ஒரு விசிட் வரணும் யாராக இருந்தாலும். சொல்லி 3 பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அடுத்தடுத்து வராங்க. முதல் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வரது 1875 வராரு, சிலோன்லேருந்து வராரு, தூத்துக்குடியில் இறங்கிடுறாரு. தூத்துக்குடியிலேருந்து வரப்போ ஒவ்வொரு இடத்துல சிவகங்கை ராஜா வந்து பார்க்குறாங்க, ராமநாத் ராஜா வந்து பார்க்குறாங்க, எல்லா ஜமீன்தார்களும் வந்து ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. இங்கே வந்து ராயபுரத்தில் இறங்குறாரு. அப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் கிடையாது, ராயபுரத்தில் இறங்குறாரு. ராயபுரத்தில் வந்து அந்த இன்ஜின் டிரைவர் வேணும்ட்டு பண்ணானான்னு தெரியாது, எல்லா ராஜாக்கள் நிற்கிறாங்க. டிராவன்கோர் ராஜா, கொச்சின் ராஜா, ஆர்காட் நவாப், எல்லா வெள்ளக்கார அபிஷியலும் நிற்கிறாங்க லைன் போட்டிங்க தான் அந்த கேரேஜ் வந்து நிற்க போகுதுன்னு. அவன் வேணும்ட்டே 100 அடி தள்ளி போய் நிறுத்துறான். ஸோ இந்த ராஜாக்கள், இந்த இந்தியாவில் பாதிக்கு சொந்தக்காரன ராஜாக்கள், தே ரன் தட் 200 மீட்டர்ஸ் போய் ராஜா வந்து நிற்கிறதுக்குள்ள தே ஹேவ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட். ஸோ அங்கேருந்து அவர் மெட்ராஸ்குள்ளே கூட்டின்னு வரதுக்கு ஒரு கோல்டு அம்பர்லா, பேரசால், அதை வச்சு தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் நம்ம இடிக்காம போக முடியாது. இன்னைக்கு ராஜா வந்திருக்கான். ஸோ அந்த பக்கம் ஹி வாக்ஸ் அண்ட் கம்ஸ் இந்த ரோடு ஃபுல் ஸ்ட்ரெச். அடுத்த நாள் காலம் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் சோழச்சேர பாண்டியர் மாதிரி காப்பி அடிக்கிறீங்கன்னு. அதுக்கு வெள்ளக்கார கவர்மெண்ட் தேவ் பீன் சோ ரெஸ்பான்சிபிள். இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு கேள்வி கேட்டு பதிலே வராது. தேவ் பீன் சோ ரெஸ்பான்சிபிள். சொல்கிறான்,
இல்லை எல்லா வெள்ளக்காரங்களும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதனால் அந்த கொடையை வச்சா ராஜா உங்கள் மக்களுக்கு தெரியுங்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அன்றைக்கி வந்து ராயபுரம் இஸ் வெரி மச் ஃபோக்கஸ். அன்றைக்கே வந்து பிளாக்டோன் வாஸ் லூசிங் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதை வந்து கிறிஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்காருங்கிறத தவிர ராயபுரம் எல்லாம் கொஞ்சம் அன்றைக்கே பெட்டராக ஆரம்பிச்சிருச்சு. The last major development for Blacktown was the port. ரொம்ப நாளாக மெட்ராஸில் போர்ட்டு கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கப்பல் நிற்கணும், மாசோலா போட்டில் வரணும். அப்புறமா ஒரு பயர் கட்டுறாங்க, ஒரு புயல் அடிச்சுன்னு போயிடுது. தென் போர்ட் இஸ் பில்ட் இன் 1880s so. The last major development. It's also negative because the city grows so much, Blacktown-ஆல இனிமே காப்பாற்ற முடியாது, அதனால வளரணும். போர்ட் வந்ததுக்கப்புறம் சிட்டி அப்படியே பலூண்டு. அப்புறம் 1905 இளவரசர் வரார், ஜார்ஜ் வரார். ஜார்ஜ் வரப்போ கேட்குறாங்க, உங்கள் பிளாக்டவுன் வந்து நாங்கள் ஜார்ஜ் டவுன் மாற்றிக்கலாமா அப்படின்னு மக்களை கேட்குறாங்க. மக்கள் ஏதாவது வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க, உடனே வச்சுட்டு போங்கிறாங்க. அதுக்கு வந்து போட்டோன்னே பின்னால் நம்ம பார்ப்போம், சதேசமித்திரன்லாம் கேட்குறாங்க, வரி பணத்தை குறைன்னு சொன்னால் பண்ணுவியா, நீ பேரை வச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கு மட்டும் உடனே பண்ணுறியே, மக்கள் கேட்டாங்க நான் பண்ணேன்னு சொல்கிறேன் அப்படின்னு எழுதுறான். சதேசமித்திரன் எழுதுறான் அன்னைக்கு. மேரி கம்ஸ், குயின் மேரிஸ் காலேஜ் அண்ட் ஜார்ஜ் டவுன் ஆர் த ரெமினன்ட்ஸ் ஆஃப் தேர் விசிட். தேவர் ஜஸ்ட் த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ். 1911 இவர் தான் பின்னால் உங்களுக்கு ஜார்ஜ் ராஜாவாவார். ஜஸ்ட் ஒரு ஹவு இட் இஸ் சேஞ்சுங்கிறது, சம் ஓல்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் ஜார்ஜ் டவுன், சம் நியூ ஃபோட்டோஸ். இன்னைக்கு இப்படி இருக்கு. ஒரு டவுன் வந்துருச்சு, இட் இஸ் பிகம் அ கல்ச்சரல் ஹப். சாரி, வசதிகள். ஒரு வசதி கொடுத்தா தான் உங்களுக்கு பீப்புள் வில் ஸ்டே தேர், அப்போ தான் அது க்ரோ ஆகும். வி ஆர் டாக்கிங் அபவுட் 100 times மல்டிப்ளிகேஷன் இன் 100 years. அதுக்கு என்ன அப்படி வசதிகள் இருந்தது, அதர் மணி மேக்கிங். பீப்புள் வேர் கமிங் டு மேக் மணி, மைக்ரண்ட்ஸ் கிராமத்தில் இல்லை. பட் வாட் ஆர் தி ஃபெசிலிட்டிஸ் அவைல் ஃப்ரம்? முதல்ல வந்து சேஃப்டி. இட் வாஸ் சேஃப். பிளாக்டவுனை தொட்டா என்ன தொட்ட மாதிரி வெள்ளக்காரன் அப்படி தான், தே ஆர் மை பீப்புள் அப்படின்னு சொன்ன உடனே இதை யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா ஒரு அதிகாரி, ஒரு கணக்கு பிள்ளை, இந்த ஸ்பெல்லிங் தான் கொடுக்குறாங்க, கணக்கு பிள்ளையா இருக்கும், பெத்தநாயக். These are the 3 officials looking after the Blacktown. ஆனால் இந்த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இருக்கார்ல, அவரோட துபாஷ் ஒருத்தர் இருப்பார். அந்த துபாஷ் இஸ் த நம்பர் 1, அன்அஃபிஷியலி இஸ் நம்பர் 1. அவரோட ஜாதி அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இருக்கிற 5 வருஷத்துல அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அதான், தட் வாஸ் த ஹைரார்கி. இவங்க 3 பேர் அப்பாயிண்டட் அஃபிஷியலாக இருந்தாலும் ஆல் அன்கொஸ்டியன்ட் பர்சன் வாஸ் த துபாஷ் ஆஃப் த கவர்னர். Where did they get the water from? Madras is a flat town. I've done as much work on Madras water as much as on the city's history. Flat town. நம்ம பேர மழை ஃபுல்லாக 4 நாளில் பெஞ்சிரும். Within 10 minutes it will go to the sea. இன்னைக்கு இவ்வளோ வீடுகள் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நிற்குது, இல்லாட்டி it will go into the sea. ஸோ அந்த காலத்தில் எப்படி தண்ணிக்கு மேனேஜ் பண்ணாங்கன்னா, ஃபோர்ட்டுக்குள்ளே சரி பிளாக் டவுன்லையும் சரி கிணறுகள் இருக்குது. இன்றைக்கும் 2-3 கிணறு இருக்குது பிளாக் டவுனில். பட் இட் பிகேம் saline in no time. If your population goes up by 100 times, you cannot manage. ஸோ saline ஆயிடுது. ஸோ எங்கே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 7 கிணறு வெட்டுறாங்க, பெரிய கிணறு. இன்றைக்கும் அது ஏரியா பேர் 7 wells. மின்ட் ஸ்ட்ரீட்டும் அந்த ஓல்ட் ஜெயில் ரோட், இப்போ இப்ராஹிம் சாஹிப் ஸ்ட்ரீட்டும் அந்த மீட் ஆகிற இடத்துல 7 wells இருக்குது. அது பேர் பிக்கோட்டா, நம்ம வந்து ஏற்றம்னு சொல்கிறோம். இதை வச்சு 2 கிலோமீட்டருக்கு இந்த ஸ்டீலை சுருட்டி, அயன் பிளேட்டை சுருட்டி கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கும், ஒரு பைப் ஃபார்ம் பண்ணி பிளாக் டவுனுக்கு ஒரு பைப்பு, ஃபோர்ட்டுக்கு ஒரு பைப்பு இந்த ஏற்றத்தில் வச்சு அனுப்புகிறாங்க. ஃபோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், சுற்றி கட்டியிருக்க வாலுக்கு அடியில் சிஸ்டன்ஸ் இருக்கும், சம்பு. ஒரு 6 மாத சீஜுக்கு வாட்டர் இருக்கிற அளவுக்கு தே வாஸ் ஆல்வேஸ் ஸ்டோரிங். So Blacktown was getting water from the 7 wells. This might have been the first piped water supply in India. இன்னைக்கு வந்து military establishment நம்ம உள்ளே போக முடியாது. உள்ள ஒரு 4 quarters இருக்கு, military quarters இருக்கு. So they don't even allow. The wellsல ஒரு well மட்டும் இருக்கு. Beach was very small. By now most of you have been talking about this for a long time. Beach is a very artificial creation in Madras. இந்த போர்ட் பண்ண உடனே மண்ணு சேருது, அக்ரீஷன் ஆஃப் சாண்ட்னால நமக்கு வந்து பீச் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ முதல் பீச் வந்து நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரி ஒரு 10 அடிக்கு இருந்திருக்கலாம். ஸோ பீச் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்தனால ஹை டைட் இருந்தது. இந்த போர்ட் வந்தப்பறம் நம்ம டைடு கிடையாது, ஸோ வேவ்ஸ் அண்ட் பேக். ஸோ வாட்டர் யூஸ் டு கம் இன் அண்ட் கோ அவுட். அந்த காலத்தில் ரொம்ப புயல் காலத்தில் ஹை டைட் வரப்போ வாட்டர் யூஸ் டு கம் அப் டு பிராட்வே. பிராட்வே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் என்டையர் ஹை கோர்ட் அண்ட் லா காலேஜ் ஸ்ட்ரெச் தண்ணி அந்த பக்கம் வந்துட்டு இட் வில் கெட் ஃபில்ட் இன் தட் பிராட்வே பள்ளத்தில், வெளியில் போகாது, ஒரு வருஷத்துக்கு போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால this is one of the engineering marvels of Madras. It is called the bulwark, the கடல் சுவர். நம்ம இதில் நெதர்லாண்ட்ஸில் பண்ணுறான், ஆம்ஸ்டர்டாமில் பண்ணுறான்னு சொன்னால் அப்படியே இருக்கும். இதோட சைஸ்லாம் கேட்டிங்கன்னா அசந்து போயிருங்க. 2.5 miles, 16 feet wide, 16 feet high, built of Pallavaram rock. All the rock was taken from Pallavaram and சுண்ணாம்பு.
and there is no trace of it today. We don't even have memories of it. This plan is அந்த ரைட் சைடில் இருக்க பிளான் வந்து அது எப்படி கட்டியிருக்காங்கிறது we found it in a library, that's all. இது எங்கே போச்சு இந்த கல், எப்படி இதை பற்றி கண்டுபிடிச்சிங்கன்னா ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் வந்து இது கட்டினாங்கல்ல அண்டர் பிரிட்ஜ், அப்போ இதோட 20 feet இது கிடைக்குது பேஸ்மெண்ட். ஸோ திஸ் வாஸ் டிசைன் பை த மேன் டி ஹேவிலாண்ட். டி ஹேவிலாண்ட் வாஸ் அ கிரேட் இன்ஜினியர். He built the George Cathedral Road, George Cathedral இருக்குல்ல. Unfortunately, he was the first person to use it. கட்டி முடிக்கிறனே கரெக்டாக ஒய்ஃப் செத்து போயிட்டா, அவளை she was the first person to be buried in George. He also builds Kirk, the St. Andrews இருக்குல்ல எக்மோரில். எப்படின்னா such a man who is confident. Kirkல வந்து எப்படின்னா, though it's coming out of the, I'm telling you, ஒரு மிட்லேண்ட் ஒரு சர்ச் வச்சு கட்டிடலான்னு பாருங்க. they want a circular church. நடுவில் அவர் பேசுவார், செமி சர்க்கிளில் மக்கள் உட்காருவாங்க. எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, நம்ம எப்படி ரூஃப் போட போகிறோம் உங்களுக்கு தெரியல, டோம் பண்ண தெரியல. ஹேவிலாண்ட் வந்து நான் டோம், அவன் வந்து உடன் ரூஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ ஹேவிலாண்ட் சொல்கிறாரு, ஐ வில் டூ த ரூஃப் ஃபார் யூனா. அவங்க நம்பல, அவனால் பண்ண முடியாது சொன்னோன்னே ஒரு 16 அடி டயமீட்டரில் ஒரு டோம் கட்டி காமிக்கிறாரு அங்கே. அதுக்கப்புறம் தான் தேலோவும் தட் டோம் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். அந்த டோம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டிய பில்டிங்கில் மெட்ராஸில் ஒன்று உள்ளே இருக்க அந்த டோமில் வந்து ஐ திங்க் 63 feet நம்ம ஒயிடுது. உள்ளே வந்து அந்த மதர் ஆஃப் பேர்ல் அண்ட் அந்த ஒரு ப்ளூ கலரில் மதர் ஆஃப் பேர்ல் வச்சு கப்பட்டு ஸ்டார்ஸ் இருக்கும், கோல்டன் ஸ்டார்ஸ். ஸோ நீங்கள் வந்து உட்காந்துருக்கப்போ நீங்கள் வெட்ட வழியில் உட்காந்து சர்மன் கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்காட்டிஷ் சர்ச் அது. ஹேவிலாண்ட் தான் இது கட்டுறாரு. ஹேவிலாண்ட் வந்து பெஞ்ச் மார்க்லாம் வைக்கிறாரு. இந்த மே மாதம் இவ்வளோ டைடு இவ்வளோ வரும், ஜூன் மாதம் இவ்வளோ டைடு வரும், எல்லாத்துக்கும் வி ஹேவ் ஒன்லி பிக்சர்ஸ். இவ்வளோ பெரிய இதுக்கு ஒரு 5 லட்சம் செங்கலால் தேவைப்பட்டிருக்கல, கல்லாது எங்கே கல் போச்சு? அது நம்மளுக்கு வேண்டாம்னு தெரிஞ்ச உடனே பீச் வந்த உடனே இது காண போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த டைடு உள்ளே வரல இன்னொன்று. ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி, கோட்டைக்கு எவ்வளோ சேஃப்டி கொடுத்தாங்களோ, இந்த வால் மஸ்ட் ஹவ் பீன் டன் அட் அ கிரேட் எக்ஸ்பென்ஸ். ஸோ கோட்டைக்கு என்ன சேஃப்டி கொடுத்தாங்களோ பிளாக் டவுனுக்கு அதே சேஃப்டி கொடுத்தாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுமா? இந்த காலங்கத்தில் 7 மணிக்கு நீங்கள் கோவிந்தப்ப நாயகன் ஸ்ட்ரீட் மின்ட் எல்லாம் போனால் இந்த மாதிரி ஒரு 50 அம்மா கிழவி உட்காந்து இப்படி புடச்சுட்டு இருக்கும் ரோட்டில். என்ன பண்ணுது தெரியுமா? கோல்ட் டஸ்ட். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அமெரிக்கா நீங்கள் போனீங்கன்னா ரோட்ஸ் ஆர் பேவ்டு வித் கோல்டுமா. அந்த மாதிரி தான் மெட்ராஸ் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அந்த பழைய ஞாபகத்தில் அந்த காலத்தில் மின்ட் அங்கே இருந்தப்போ டெய்லி பெருக்குவாங்க. பெருக்கிறப்ப நம்ம கண்ணுக்கு தப்பிச்ச டஸ்ட் எல்லாம் வெளில வந்துடும். அதை மெர்க்குரியில் மிக்ஸ் பண்ணிட்டு ப்ளோ டார்ச் காமிக்கிறாங்க இன்னைக்கு. அன்னைக்கு வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதுக்கு. ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் மெர்க்குரி கேன் இன்ஹேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு குட்டி பாலாக தங்கம் வரும். ஸோ இந்த 10 லேடிஸ் டூயிங் இட் அஸ் அ கோஆபரேட்டிவ், இட்ஸ் அ கார்டெல். நாங்கள் பேசி பார்த்தோம் ஒரு வாட்டி. வேற யாருமே அலவுட் இல்லை. அந்த 10 லேடிஸ் தான் இஸ் பீன் டூயிங் இட் ஃபார் 40-50 years. இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் ஜுவல்லர் ஷாப்ஸ். அங்கே மின்ட் வந்தோடனே ஜுவல்லர் ஷாப்ஸ் வந்துருச்சு, ஹை செக்யூரிட்டி ஏரியா வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த டஸ்ட் காலங்காலத்தில் திஸ் ஃபோட்டோகிராஃப் வாஸ் டேக்கன் ஜஸ்ட் பிஃபோர் த கோவிட். இது மின்ட்டில். ஸோ காலங்காலத்தில் பண்ணுறாங்க. பட் மின்ட் வாஸ் இன் பெதநாயக்கன் பேட். காயின்ஸ் வேர் மின்டட் ஹியர். திஸ் இஸ் த பகோடா. த பகோடா வாஸ் அ டிபிக்கல் காயின் மின்டட். They even had a jail. The Debtors jail was on Broadway. Debtors jailல வந்து நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலாம் அவனுக்கு மட்டும்தான் அது, ஹார்ம்லெஸ் பிரிசனர்ஸ். ஆனால் அவன் செலவை ஃபுல்லாக நீங்கள் ஏற்றுக்கணும். நான் கொடுத்த காசை அவன் திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டானா அவன் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஆனால் அவன் செலவு ஃபுல்லாக நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் அவன் காசு கொடுக்குற வரைக்கும் அவன் ஜாலியாக இருக்கேன்னு நினைச்சானா அவ்வளோதான், அவன் ஃபினிஷ்டு. தட் வாஸ் அ ரூல் இன் டெட்டாஸ். இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல் ரூல்ஸ் நம்மளுக்கே இருக்கும். நமக்கு வந்து மணியக்காரர் சௌல்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து எனி ஓல்டேஜ் பர்சன் இஸ் அக்செப்டட். ஒரே ஒரு கண்டிஷன் இன்னைக்கு கூட, இஃப் தே டை தேர் their body is donated to Stanley Medical for dissection. Those medieval rules are still continued. So this is now the Bharati Arts College for Women at the end of Broadway. அந்த மெயின் ரோடு பேரே ஓல்ட் ஜெயில் ரோடு. இப்போ தான் இப்ராஹிம் சாய் ஸ்ட்ரீட் நம்ம இருக்குது. ஸோ திஸ் வந்து ரொம்ப அலோவ் பண்ணுறது இல்லை. நாங்கள் ஒரு வாட்டி when we got lucky we could go in. And of course the famous wall around Madras. இதில் ஒரே ஒரு ஸ்மால் பிட் தான் இருக்குது, which is a garden. மாடி பூங்கா. நீங்கள் காரல் மர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்டில் த்ரூவாக போட்டிங்கன்னா அந்த பக்கம் பார்க்கலாம். ஸ்டான்லி பக்கத்தில் இருக்கும் ஒரு குட்டி ஒரு 100 feet ஸ்ட்ரிப் மட்டும். நீங்கள் ஒரு 20 அடி மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு பூங்கா மாதிரி வச்சிருக்காங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த வால் இஸ் காட். ஆக்சுவலி they did 7 miles or 8 miles they did after. ஸோ அது கரெக்டாக தெரியல, அது எந்தெந்த ஜாதியினர் எந்தெந்த குழுவினர் எவ்வளோ காசு இதுக்காக கொடுக்கணும். இது வாஸ் அ க்ரௌட் ஃபண்டட் ப்ராஜெக்ட். நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், நீங்கள் உங்கள் சேஃப்டிக்கு தானே கட்டுறோம், அதனால் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸ்ட் பேராக போட்டிருக்கோம். அந்த தனியாக போட்டிருக்கணும். அதை அந்த கொடுக்குறாங்க. பட் பீப்புள் ரோஸ் அண்ட் ரிவோல்ட். நாங்கள் எது கொடுக்கணும், நாங்கள் தான் வரி கட்டுறோம்ல அப்படின்னு கிளம்பினோன்னே திஸ் இஷ்யூஸ் ஈவன் ரேஸ் இன் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இஸ் நாட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இட்ஸ் அ கம்பெனி. நீங்கள் வந்து லோக்கல் பீப்புளை ஹராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு there's a censure passed on the government and the wall is dropped halfway, either because it doesn't have a funding or because they have earned the ill will of the parliament. ஸோ எங்கே வால் நிற்குதுன்னா வால் டேக்ஸ் ரோடில் பாதி. அந்த பேரே வால் டேக்ஸ் ரோடு. வால் டேக்ஸ் ரோடு உங்களுக்கு அப்படியே க்ளீனாக தெரியும். ஒரு இடத்துல எலிஃபென்ட் கேட், ஒரு இடத்துல புள்ளி கேட், ஒரு இடத்துல திருவத்தியூர் கேட், ஒரு இடத்துல ராயபுரம் கேட் எல்லாமே இருக்கும்.
ஸோ இந்த கேட்ஸ் எல்லாம் அங்கங்கே ஆக்சஸ், அது தவிர ஒரு 20 அடி செவரை சுற்றி சூழ்ந்திருக்க மாதிரி. பட் பை த டைம் தேவர் ஈவன் இட் இஸ் ஆஃப் த டிராயிங் போர்டு எடுக்கிறதுக்குள்ள the British had become ஆல் பவர்ஃபுல். நம்மளுக்கு எதிரியே இல்லைங்கிறப்ப நம்மளுக்கு எதுக்கு ஒரு சவரை, எதிரியே இல்லைங்கிறப்ப எதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேட் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லாஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் கால்ட் வட்ட கொத்தளம் நினைக்கிறேன் இதில் இந்த வால்டாக்ஸ் ரோட்ல கடைசி அங்கே there is no traces but it is stopped. பட் டெஃபினட்டாக அந்த மாடி பூங்கா நீங்கள் போய் பார்க்கணும் டு see how wide it was. மேலே வந்து நீங்கள் ஒரு ஃபுல்லாக 4 மாட்டு வண்டி ஃபுல்லாக நீங்கள் ரேஷன்ஸ் கொண்டு போகலாம் ஃபுல்லாக ஃபோர்ட்டுக்கு அந்த இது. ஸோ வி கம் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட். ஒரு ஐரனியாக இருக்குது, ஆக்சிமோரானா இருக்குது. கருப்பர் நகரத்தில் எதுக்கு வெள்ளக்காரன்? ஸோ கருப்பர் நகரத்தில் பிக்கஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வாஸ் த லெட்டிங் த ஒயிட் மேன் கம் அண்ட் செட்டில் தேர் ஆர் மேக்கிங் இட் அட்ராக்டிவ் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் செட்டில் தேர். ஸோ எட்வர்ட் கிளைவ் as I told earlier tells all free merchants நீங்கள்லாம் வெளில போயிருங்க, ஃபோட்டோ விட்டு வெளில போயிருங்க, எல்லாரும் போய் பிளாக் டவுனில் செட்டில் ஆகலாம். பிளாக் டவுன் சொல்ல அவர் வெளில போயிருங்க அவ்வளோதாங்கிறாங்க. பெரிய இன்ஃப்ளக்ஸ் வருது. த ஏபிசி ஆஃப் பிளாக் டவுன் சொல்லுவாங்க. ஆர்பத் நாட் பின்னி அண்ட் பேரி, ஆர்பத் நாட் பில்லி அண்ட் பேரி, ஏபிபி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு தே மூவ் இன் டு பிளாக் டவுன். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூரோப்பியன் டு ஸ்டே, அவுரங்கசீப்பை பற்றி முதல் புக் எங்கே எழுதப்பட்டது அப்படின்னா பிளாக் டவுனில் எழுதப்பட்டது பை somebody who saw him live. மேனுக்கி வாஸ் அ ஆர்டிலரி மேன். இந்த வெடிகுண்டு இந்த பீரங்கிலாம் இது பண்ணுறவர் இதில் எங்கள் முகல் ஆர்மியில் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. தாராஷிகோக்கும் அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போடுறாங்களா, தாராஷிகோவும் அவுரங்கசீப்பும், அந்த சண்டையில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஆனால் என்னமோ தெரியல, பட் ஹீஸ் ஆல்சோ காட் ஒரு ஸ்கில் ஆஃப் இந்தியன் மெடிசன். எங்கே போனாலும் லோக்கல் மெடிசன் இஸ் ஏபிள் டு கேதர். ஸோ இந்த சினபார்னு ஒன்று இருக்கும், இந்த ஜிங்க், ஐ திங்க் இட்ஸ் ஓர் ஆஃப் ஜிங்க் நினைக்கிறேன். அது ஒரு அளவுக்கு மெர்க்குரியா, அது வந்து உங்களுக்கு இட் கிவ்ஸ் யூ ஹலூசினேஷன்ஸ். பட் மருந்து மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. இஸ் சினபார் குவாக்னே ஒரு பேர் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. பட் எந்த ஊருக்கு போனாலும் அந்த மெடிசன் பார்ட் அவரால் ட்ரா பண்ணிக்க முடியுது. ஃபார் சம் ரீசன் ஹி கெட்ஸ் இன் டு த பேட் புக்ஸ் ஆஃப் த முகல்ஸ். ஸோ பயந்து ஓடி மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆயிடுறாரு. மெட்ராஸில் மேனுக்கி கார்டன் இப்போ பிராட்வேயோட சவுத் சைடில் இந்த கார்னரில், இந்த என்எஸ்சி போஸ் ரோடுக்கும் பிராட்வே கார்னரில் வந்து பெரிய கார்டன் வச்சுன்னு he settles down. He was an excellent diplomat. He could negotiate fantastic and he had a great skill of languages. ஸோ யாரோட முதல்ல தகராறு வந்தாலும், கோல்கொண்டாவோட தகராறு வந்தாலும், ஆர்காட்டோட தங்கம் வந்தாலும், போர்ச்சுகீஸோட ஒரு ஃப்ரெஞ்சோட தகராறு வந்தாலும் முதல்ல மேனுக்கி தான் போவாங்க, நீ போய் பேசிட்டு வான்னு. அட் ஒன் பாயிண்ட் கோல்கொண்டா சேஸ் நான் வரியை ஏற்ற போகிறேன் மெட்ராஸுக்கு. ஏன்னா அதுக்குள்ளே விஜயநகர் வந்து கோல்கொண்டாவை எடுத்துறாங்க, மெட்ராஸ் ஏரியாவை எடுத்துறாங்க, வரி ஏற்றுறப்போ மேனுக்கு என்ன சொல்கிறாரு, அது வெறும் பீச்சுங்க, பீச்சு தான் அவன் இவ்வளோ பெருசாக ஆக்கியிருக்கான், நீ வேண்டாம்னு சொன்னால் வேறு இடத்துல இன்னும் ஆரம்பிப்பான், உனக்கு தான் நஷ்டம், அவனுக்கு நஷ்டம் இல்லை. இதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான். தே வில் கோ அண்ட் கிரியேட் அ நியூ மெட்ராஸ் அப்படிங்கிறப்ப தான் கோல்கொண்டா அக்ரீஸ் நாட் ரைஸ் த ரெண்ட். He has definitely saved Madras from destruction at least twice. 2 imminent invasions ஸ்டாப் பண்ணியிருக்கார். முதல்ல தோலோட நிறத்தை வச்சு கருப்பு நகரங்கிறோம், அப்புறம் மன்னன் ராணியோட பேரன் பேரில் ஜார்ஜுங்கிறோம். ஆனால் நம்மளாம் யார் பேரில் கூப்பிட்றோம், பேரின்னு கூப்பிட்றோம். இது எப்படின்னா பேரி கம்ஸ் ஃப்ரம் வேல்ஸ். he cannot even afford the ship journey. மெட்ராஸுக்கு வந்தால் பொழைச்சிருவோன்னு தெரியுது, ஏன்னா அங்கே மெட்ராஸில் வந்து அவருக்கு கசின்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து டெக் ஹேண்டாக வேலை பார்க்குறாரு. அந்த புக்கில் வந்து இட் இஸ் மென்ஷன்ட் ஷிப் புக்கில் he jumped ஷிப்புங்க, தட் மீன்ஸ் டெசர்ட்டர், டக்குன்னு தாவி போய் he doesn't he vanishes just into போட்டுங்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ஓல்டு பேரி. அது பக்கத்தில் யூ கேன் ஸ்டில் சி த இந்த ரெட் ஆரோ போட்டிருக்க இடத்துல வந்து யூ கேன் ஸ்டில் சி த இந்த மெட்ராஸோட இது இருக்குன்னு சொன்னால இந்த ஆப்ளிக்ஸ் ஸ்டில் தேர். ஸோ பேரி என்ன பண்ணுறாருன்னா he comes and starts மெட்ராஸில் வந்து பிளாக் டவுனில் போனோடனே சாந்தோமில் he starts India's first factory. 100 rupees a pair, 10 rupees a pairனு பூட்ஸ் பண்ணி விற்கிறார், லெதர் பூட்ஸ். he has a tannery, he has a palace, he has a castle in Santhom. அவர்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டார் பிளாக் டவுன்லேருந்து. ஸோ he came to Santhom and settled there. At one point வந்து frustrated with his humanizing, his wife leaves him and goes to England. இவர் இங்கே வந்து எப்படி இருக்கும்னா at one point he says I'll also go back to England. ஒன்று some of his friends and more of his enemies, they are so happy and competitors, they give him a gold cup. அந்த கோல்டு கப் இன்னமும் இதில் இருக்குது. அந்த கோல்டு கப் அதை ஒரு நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான், மெட்ராஸ் கெசெட்டில் அந்த கப்பு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அதில் பெருசாக ஒரு வாசகம்லாம் எழுதி எங்களுக்குலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது அந்த கப்பு. ஸோ பேரி எல்லாத்தையும் வாங்கி கப்பை வாங்கிட்டு கடைசி மீட்டில் தேங்க்யூ ஆல் பட் ஐம் நாட் கோயிங் கப்பை வர சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் பட் 1 yearல கால்ரா காட்டம்
he had started indigo business near கடலூர். அங்கே போனோம். இஸ் பரிட் இன் போர்ட்டோ நோவோ. பேரி வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ரூட் பிஸ்னஸ் பண்ணோன்னா ஆனி காருங்கிற கேர்ளோட ஹி லிவ்ஸ். இட்ஸ் அ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு. இவன் வில் எழுதி வச்சிருக்காரு. அன்னைக்கு சாக போன தெரியல, வில் எழுதி வச்சிருக்காரு. 50 pounds to Annie Carr and 50 pounds for the maintenance of any child born to Annie Carr within 10 months of my death. ஸோ அந்த மாதிரி மெட்ராஸ் வில்ஸ்னு ஒரு தனி புக்கே எழுதலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வில்ஸ் எல்லாம். பெருமாளுக்கு மெட்ராஸ் வந்து கொடை போகுதுன்னு பெருமையாக பேசிட்டு இருப்பாங்க. பெருமாளுக்கு நாமம் போட்டிருக்கான் ஒருத்தங்க மெட்ராஸில். ஸோ பெருமாளுக்கே ஒரு நாமம் போட்டது ஆர்பத் நாட். Arbeth not an investment company, it's not a bank. A lot of people think because it was replaced by Indian bank, they thought it was a bank. It's an investment company. You just put in money, there's no guarantee that you'll get it back. But it'll give you a very high rate of interest. இங்கே காசு வாங்கி சவுத் அமெரிக்காவில் மைன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அமெரிக்காவில் ரயில் ரோட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதில் ஓப்பன் மைனில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில். தே இன்வெஸ்ட் இன் ஆல் திஸ். பட் சடனாக இவங்களோட இங்கிலாந்து பார்ட்னர் ஜஸ்ட் ஜம்ப்ஸ் பிஃபோர் அ ட்ரெயின், கமிட் சூசைட். நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே வந்து யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க அப்போ தான் தெரியுது. கவர்னர் கொடுத்துருக்காரு, லாலி கொடுத்துருக்காரு. பாதி ஜமீன்தார்கள் they became bankrupt. ஒரு சின்ன இது வந்து I forget his name, he was a கொச்சின் திவான். அவர் வந்து செங்கல் கடை வைக்கிற லெவலுக்கு வந்துட்டார் because he lost all his investments. He was a divan of இது. அவர் தான் ராஜேஷ் கலாம் மண்டபம் வீடு வாங்கி கட்ட ஆரம்பிச்சது. I forget his name. பட் அந்த மாதிரி ஆர்பத் நாட்டுக்கப்போ ரொம்ப நாளைக்கு தெரியல திருப்பதி வெங்கடாஜலபதி காசு போட்டு வச்சுருந்தாங்கன்னு. 1942 ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் லாஸ்ட் இன் ஆர்பத் நாட் அண்ட் நாட் அவைலபிள். 1942 எவ்வளோ 23,000 ரூபா. ஸோ பெருமாளே இதில் காசு விட்ட ஒரே இடம் பிளாக் டவுனாக தான் இருக்கும். இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து 1942 வந்திருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பின்னி, த பில்டிங், த லாஸ்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தட் வி லாஸ்ட் இன் த லாஸ்ட் ஒரு 3-4 years வாஸ் பின்னி. ஜான் பின்னி வந்து 2 textile mills. At one point, Madras was the biggest producer of khaki. Between the World War I and World War II, khaki cloth the biggest producer in the world was Madras because of Buckingham and Carnatic Mills managed by Binny. So அதனால அவங்க இருந்தாங்க. The building வந்து 1 week before it was knocked off, I got a chance to go in and took these photographs. அப்போ வந்து ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி வச்சிருந்தாங்க. They were just stopping it that day. அடுத்த வாரம் knock off பண்ண போறோம்னு சொல்லிட்டு. But it went off. It was a beautiful office structure, huge. எரபாலு ஸ்டேட்டுக்கும் ஆர்மேனியன் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு எத்னிக் குரூப்பாக வந்து பெருசாக சாதிச்சது மெட்ராஸ்னு பார்த்தா ஆர்மேனியன்ஸ் who left their mark on Madras. Lot of Armenians. Armenia was a landlocked country. இப்போ இருக்க ஆர்மேனியா, பட் அப்போ இருந்த ஆர்மேனியா வேற. பிட்வீன் த டர்க்கிஷ் சுல்தான் அண்ட் ரஷ்யா. ஸோ இவனுக்கு ஓவனா இவன் பாதி எடுத்துக்குவான், இவனுக்கு ஓவனா பாதி எடுத்துக்குவான். The cream of that society, Armenian society, used to come out. The diaspora used to be wide. The St. Thomas legend is very, very strong in Madras. And the belief is very strong in Manila, Philippines. So most of the Armenians did not come from this side. They came from Philippines, including Petros Uskan, who did the Adayar Bridge. So the Armenian Pope comes once in 2 years and does a sermon in Madras. Otherwise, there are no prayers there. The Armenian church is one of the best buildings you can see of a different type of Central Asian architecture. Petros Uskan, இந்த கடைசியில் கீழே இருக்க கல் வந்து உங்களுக்கு சைதாபேட் பிரிட்ஜுக்கு முன்னால் இருக்கு. அது லாஸ்ட் ஒரு 3 years முன்னால் we had a big fight with Metro said it doesn't belong to us, we don't care. PWD said it doesn't care. The highway said we don't care. நாங்கள் மெட்ரோ கெஞ்சி கூட பார்த்துருவோம், இந்த கல் எடுத்து உள்ள ஸ்டேஷனில் வச்சுக்கோ, எவனா உடச்சி ஜெல்லியை உடைக்கிறதுக்குள்ள. It is in 4 languages. He built the bridge across Adayar. In a way, it was symbolic of British expansion to the south. ஆனால் அவன் எக்ஸ்பான்ஷனுக்குலாம் கட்டல. Pilgrims going to St. Thomas Mount could go without a boatங்கிறதுக்காக அடையாரில் கட்டுறாரு. Petros Uskan is buried in Peperi Church. In his will, he donates his entire property after the life of his wife to Madras. He believed that this city would survive. He also did the steps up the St. Thomas Mount. அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணார். முக்கியமாக ஆர்மேனியாவோட கான்ஸ்டியூஷன் வாஸ் ரிட்டன் இன் மெட்ராஸ். த ஃபர்ஸ்ட் ஆர்மேனியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் ரிட்டன் இன் மெட்ராஸ். நாடே இல்லை, என்னைக்காவது வந்துச்சுன்னா இந்த ரிப்பப்ளிகன் கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு ஷஹாமீரான்ங்கிறவர் தான் பிரிண்ட் பண்ணுறாரு. பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. தே ஆல்சோ ஹேவ் அ நியூஸ் பேப்பர். அவரோட கிரேவ் இஸ் இன்சைட் த சர்ச். நியூஸ் பேப்பர் மாதிரியே இருக்கும், அந்த புக் மாதிரியே இருக்கும் அவரோட மேலே வச்சிருக்கிறது. The political struggles in Blacktown. What is a place without politics? இருக்கும்ல. ஆனால் பாலிடிக்ஸ் ஆஸ் அ வேர்ட் இங்கே வரதுக்குள்ளே மயிலாப்பூர் had become bigger, எக்மோர் had become bigger, ராயபுரம் had become bigger. ஸோ ஒரு பெரிய ஃபோக்கஸ் கிடையாது ஆன் ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஆர் கையவுட் எண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஆர் காங்கிரஸ் மூவ்மெண்ட் ஆர் த டிரிவிடியன் மூவ்மெண்ட் நீங்கள் கையவுட் எண்ணிடலாம் இன்ஸ்டன்சஸ் வேர் த Blacktown has really contributed.
ஸோ this is the முத்தையால்பேட் சபா. 1911 ஜார்ஜ் அப்போ வந்தார்ல மெட்ராஸ்க்கு வந்து ஜார்ஜ் டவுன் பேர் வச்சிருக்கோம்ல, அவர் வந்து crowns himself in மெட்ராஸ் in டெல்லி as the emperor, king emperor. அங்கே he brings in a troupe of photographers. அப்போ வந்து அவங்க இந்தியாவை ஃபோட்டோகிராஃப் பண்ணது தான் இன்னைக்கு some of the best photographs we still have in heritage today. ஸோ he becomes இது அதுக்கு எல்லாத்துக்கும் லாயல்ட்டி. நீங்கள் செட்டிநாட்டில் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆர்ச் இருக்கும், கார்னேஷன் ஆர்ச்னு. கராச்சியில் ஈவன் கிரேவியார்ட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் கார்னேஷன். ஸோ அப்போ மெட்ராஸ் எப்படி இதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா 2 things ரியாக்ட் ஆகுது. ஒன்று வந்து முத்தையால்பேட் சபா which is a Carnatic சபா, we are going to talk about culture later also, holds a competition. Somebody who can write a Carnatic song about the coronation, about an emperor. So 1911. ஸோ அவர் வந்து பேர் சொல்லலைனாலும் தட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஐ காட் ஃப்ரம் நவநீத கிருஷ்ணன் was going to sing today. அவர் வந்து this is a very very rare song which you will not hear in any kacheri. It mainly because of the loyalty issues, because of a conflict of interest கூட இருக்கலாம். ஜார்ஜை பற்றி ஒரு பாட்டு எழுதி நம்ம கர்நாடிக் சபாவில் பாட வேண்டாம்னு இருக்கலாம். பட் gradually people have forgotten. So we made an effort. He has already done a lot of work on Puchi Srinivasenga, who has done that work. So we are going to have a song. We'll have a song. It will be 5-6 minutes. So though many of them may not have a Carnatics also, you can look for those words, Chakravarti, other things. Sir, please. சத்தமு ப்ரோ உமையா சக்கரவர்த்தி நீ சத்தமு ப்ரோ உமையா சக்கரவர்த்தி நீ சத்தமு ப்ரோ உமையா சக்கரவர்த்தி நீ சதய சுகுண சாந்திரா ஸ்ரீராம சத்தமு ப்ரோ உமையா சக்கரவர்த்தி நீ சதய சுகுண சாந்திரா ஸ்ரீராம சத்தமு ப்ரோ உமையா சக்கரவர்த்தி நீ சதய சுகுண சாந்திரா ஸ்ரீராம சத்தமு ப்ரோ உமையா பதித பவனுடகு பத்மதளாயதக்ஷபதித பவனுடகு பத்மதளாயதக்ஷபதித பவனுடகு பத்மதளாயதக்ஷ பரமதயதோ நீவோ பரக ಶುಭಮೋಸಗಿ ಪರಮದಯತೋ ನೀವು ಪರಗ ಶುಭಮೋಸಗಿ ಸಾ ರಿ ಗ ಮದ ಗ ಮದ ನಿ ಗ ಮದ ನಿ ಸರಿ ನಿ ರಿ ಸಾ ರಿ ನಿ ದ ಮ ಗ ರಿ ನಿ ಸಾ
ri ga ma da ni ga ma da ni sa ri ni ri sa ri ni da ma ga ri ni sa ri ga ma dha ni sa ni da ma ga ri sa ni da ni sa ri ga ma da ni sa dha ni sa ri ga ma ga ri sa ni da ni ga ri ni da ma 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 ga ri ni sa ri ga ma da ni sa ri ni sa ri ni da ma ga ri ni sa ri ga ma dha ni sa ni da ma ga ri sa ni da ni sa ri ga ma da ni sa dha ni sa ri ga ma ga ri sa ni da ni ga ri ni da ma 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 ga ri ni sa ta mu bro उमैया चक्रवर्तिनी सदय सुगुण सान्द्रा అందమైన ఢిల్లీ పురమునకు విజయము చేసి అభిషేతుడగుమా ఇందియ చక్రవర్తియుతన ప్రజలందరిని క్షేమములను జేయుచు అందమైన ఢిల్లీ పురమునకు విజయము చేసి అభిషేతుడగుమా ఇందియ చక్రవర్తియుతన ప్రజలందరిని క్షేమములను జేయుచు ఆనందముగాయిలాలితోడన్ సురక్షితముగా వెలయుచుండవలనని ముకుంద శ్రీనివాస నిన్ను వేడద మందహాసవదన శ్రుత జనావన వర సతతము బ్రో ఉమయ్యా చక్రవర్తిని సదయ సుగుణ సాంద్ర శ్రీరామ సతతము బ్రో ఉమయ్యా தோடி ராகம் எனக்கு டெல்லி புறம் கிடச்சிது, ஸ்ரீனிவாசன் கேட்டது, சக்கரவர்த்தினி வந்தது. இது எப்படி நாங்கள் இந்த கல்வெட்டு படிக்க தெரியாதவங்களாம் சோழர் கோயிலத்தில் போய் ஜா ஜா பக்கத்தில் இருந்தால் ராஜராஜான்னு கண்டுபிடிச்சிடும், அப்படி கண்டுபிடிச்சோம். அந்த அந்த அதான் டெல்லி இந்திய சக்கரவர்த்தி சொல்கிறாரு, டெல்லி புறம் சொல்கிறார். ஸோ எனிதிங் இன் 1911 வாஸ் இந்த அக்கேஷன் வந்து கேரண்டியாக இருந்திருக்கும். இது வந்து முத்தியால்பேட் சபா வந்து இவருக்கு கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. அமிட்ஸ் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி, சம்படி எல்ஸ் ஆல்சோ கம்பீட்ஸ், அவருக்கு ஒரு கான்சலேஷன் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதே டைமில் இங்கேருந்து 4 ரோடு தள்ளி கிருஷ்ணசாமி ஐயர் கெட்ஸ் ரெடி ஜார்ஜ் தேவ சதகம் 100 பாட்டு எழுதி போகிற, லக்ஷ்மண் சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கு இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. ஸோ இந்த வேர்டிங்ஸ் ஃபுல்லாக கிடைக்கல, அதை எடுத்து டெல்லிக்கு போகிறார் அவர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் 1911க்கும் 1921க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது மெட்ராஸில். இந்தியாவிலே 1911 ரொம்ப பேர் லாயலாக இருந்தாங்க, பிகாஸ் வி டிடன்ட் ஹேவ் எனி அதர் கிங். 1921 ஜாலியன்வாலா பாகுக்கு அப்புறம் ரொம்ப பேர் அது மாறினது, அது வி கேன் சி தட் இட் இஸ் அ வெரி லாயல் டவுன். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் லீகே ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிக்குது. ஆர்மி ஸ்டார்ட்ஸ் தட் ஒன்லி இன் ஒய்எம்ஐஏ. ஸோ அந்த மாதிரி எண்டும் இருக்குது. ஸோ 1896 we have some ஒரு இம்பார்ட்டன்ட் விசிட்டர் டு பிளாக் டவுன். 1896 கோட் சூட் போட்டுன்னு ஒரு கப்பல் வந்து இறங்குறாரு, சென்ட் பை த சவுத் ஆஃப்ரிக்கன் இந்தியன் அசோசியேஷன். தி ஃபண்ட் இஸ் ஃபுல் ட்ரிப். இங்கே வந்து ஸ்டேஷன் ஃபென்டாஸ்டிக் ஹோட்டல், பர்க்லின்னு ஒரு ஹோட்டல், எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, பட் பிளாக் டவுனில் தங்குறாரு. காந்திக்கு ஒரு பிரமாத பழக்கம் வந்து கணக்கு எழுதுவார். ஸோ அந்த கணக்கு வந்து டோபி கணக்கு. எவ்வளோ டோபிக்கிட்ட போட்டிருக்கு, காந்தி டோபிக்கு போட்டிருக்கானா ஒருத்தனை போக மாட்டான். டோபி ஹோட்டலில் வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பில் இருக்குது, அவர் பில்லை சேர்த்துருக்காரு.
காந்தி அவ்வளோ சாப்பிட்ருக்காரு. ஹி பைஸ் லாட் ஆஃப் புக்ஸ் இன் இகின் பாத்தம்ஸ். அப்போ வெஸ்லியன் பக்கத்தில் எங்கே இருந்திருக்காது, பிளாக் டவுன்லேயே. ஹி பைஸ் லாட் ஆஃப் புக்ஸ். எல்லாம் ஒரு ரோட்டில் ஒருத்தர் வித்தை காட்டுறான் பிளாக் டவுனில். அவனுக்கு இவ்வளோ காசு, ஒரு அணா போட்டேன், அரணா போட்டேன்னு எழுதுறாரு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் காந்தி பார்க்குறோம் 1896. பேச்சு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. 1.5 மணி நேரம் பேசுகிறார். ஹி ரீட்ஸ் அவுட் இஸ் நியூஸ் ஃப்ரம் இது, பட் இட்ஸ் வெரி வெல் ரிப்போர்ட்டட் நியூஸ் பேப்பர்ஸ். ஹிந்து ஆக்சுவலாக எழுதுறா வெரி வெரி போரிங் டாக் விச் த பீப்புள் ஆர் வெரி பேஷண்ட் டு லிசன். இஸ் இஸ் த மகாத்மா இஸ் கோயிங் டு ஃபயர் அப் த என்டையர் கான்டினென்ட் ஆஃப்டர் இது. ஏன்னா மகாத்மா வந்து ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் மகாத்மா காந்தி. இன் ஒன் திங் இஸ் லாஸ்ட் ஒரு 100 yearsல தே லிஸ்டட் அவுட் 60 ரெஜிமெண்டல் சேஞ்சஸ், கவர்மெண்ட் மாற்றங்கள் வித்தவுட் எலெக்ஷன்ஸ். அதில் வந்து 60ல் வந்து 45 to 50 வேர் நான் வயலண்ட். த பிக் இம்பேக்ட் தட் காந்தி லெஃப்ட் பேக் ஆன் த வேர்ல்டு வாஸ் நான் வயலன்ஸ். இன்னும் இப்போ இந்த அரப் ஸ்ப்ரிங் எடுத்துக்கங்க, இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கங்க, என்ன வந்தாலும் கவர்மெண்ட் சேஞ்ச் ஹேப்பன் ஒன்லி இன் நான் வயலன்ஸ். ஸோ காந்தி வந்து பச்சையப்பன் ஹாலில் பேசுகிறாரு. பச்சையப்பன் ஹால் வந்து பச்சையப்பா டிட் நாட் அஃப்கோர்ஸ் நோ தட் ஹால் வாஸ் கோயிங் டு பி நேம்ட் ஆஃப்டர் ஹிம். அவர் இந்த காசு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமான்னு கூட தெரியல. பச்சையப்பா பற்றி பேசுனா ஒரு ஃபுல் டேக்கே பேசலாம் நம்ம. அவர் எதுக்கோ காசு வச்சாரு, அப்புறமா இட் வாஸ் பில்ட் அண்ட் சேஞ்ச் டு சம்திங் எல்ஸ். ஸோ இந்த பச்சையப்பன் ஹால் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இந்தியன் ரன் ஸ்கூல்ஸ் வித்தவுட் மிஷனரி சப்போர்ட் ஆர் கவர்மெண்டல் சப்போர்ட். ரொம்ப நாளைக்கு நான் ஹிந்துஸே அவங்க அலோவ் பண்ணல. தே வேர் அலோவிங் திஸ் டாக்ஸ் டு ஹேப்பன் இன் திஸ் ஏரியா. இங்கேருந்து தான் உங்களுக்கு பச்சைப்பாஸ் காலேஜ் வளர்ந்து வெளில போச்சு. நிறைய காலேஜ் ஃபார் தட் மேட்டர். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்டார்டட் as a kindergarten within Egmore, then came to Paris. Parisல the walls are still there, and the college, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜோட வால்ஸ். இதில் ஒரு கிரீன் மேனிஃபெஸ்டோன்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாரு காந்தி. ஏதோ ஒரு ப்ளைட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸை பற்றி ஒரு அதான் டாக்கு. ஹி ரிலீஸ் புக் கிரீன் மேனிஃபெஸ்டோ. ராய்ட்டர் ரிப்போர்ட்ஸ் இட் ராங்லி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இவர் கப்பல்லேருந்து இறங்கினோடனே மெட்ராஸ் டாக்குக்காக 4 people பீட் him up. This is one incident which happens because of Madras. பச்சையப்பன் ஹால் இஸ் பில்ட் இன் கிரீக். இந்த தீசியஸ் டெம்பிள் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி கிரீக்கில். இந்த ரூஃப் போட முடியாமல் ஜிங்க் ஷீட்டை வச்சு ரூஃப் போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இது. இதே ஸ்டைலில் ஒரு 4-5 பில்டிங் பிளாக் டவுனில் வந்துருச்சு. யூ ஹேவ் அ லாட் ஆஃப் கிரீக் ஆர்கிடெக்சர். இது வெஸ்லியன் ஹால் வந்திருக்கும், இது வந்திருக்கும், ஒரு வெஸ்லியன் சர்ச் ஒன்று இருக்கும் ப்ராட்வேல, மெமோரியல் ஹால் இருக்கும். பின்னால் காந்தி விஷயத்தை படித்தா நம்ம மெட்ராஸோட இவல்யூஷனே பார்க்கலாம். 50,000 பேர் உட்காந்துருக்கான் ஜார்ஜ் டவுன் பீச்சில் பேசுகிறாரு. எங்கடா ஜார்ஜ் டவுன் பீச்சில் நீ காணோம். அங்கே தான் ஒரு போர்ட்டஸ்கம் ஹைகோர்ட் அண்ட் ஜார்ஜ் டவுனுக்கு சேர்ந்து 50,000 பேர் உட்காந்து கேட்குற மாதிரி ஒரு பீச் வந்திருக்கு 1920s. ஸோ ஹீ ஸ்பீக்ஸ் தேர். சுதேசமித்ரன் ஆஃப் கோர்ஸ் வாஸ் த பிக்கஸ்ட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் த பிளாக் டவுன். இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்லேருந்து பாரதியார் இறங்கி வரார். இது வந்து ஒரு பயாஸ்லாம் சொல்லல. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் பாரதி ஆல்சோ. பாரதி கீழே இறங்கி வரப்போ எடிட்டருக்கு இஸ் டேக்கிங் கீழே ஒரு போலீஸ்காரன் அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு போகிறான். அண்ட் பாரதி லீவ்ஸ் டு பாண்டிச்சேரி தட் நைட். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்த பில்டிங்லாம் நடக்குது. அது தென் அஃப்கோர்ஸ் சுதேசமித்ரன் ரொம்ப பிரமாத எடிட்டோரியல் வந்து த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சேஸ் இளவரசர் ஒப்புக்கொண்டு விட்டார் நம்ம வந்து பிளாக் டவுன் பேர் வைக்கிறதுக்கு. பிளாக் டவுன் வந்து அவர் பேரில் வைக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்னு அடுத்த நாள் காலையில் எடிட்டோரியல் எழுதுறாங்க. இதே வரி குறைக்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா? உங்கள் பேரில் வைக்கிறீங்கனால தான் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு தைரியமாக. டாக்கிங் அபவுட் 1905 1947 ஃப்ரீடம் வரப்போகுது. 42 வருஷம் முன்னாலே ஒரு நாள் தைரியமாக பேச முடியுது. Perhaps sometimes I feel people could talk more in those days than now. Another hero of Black Town. கடைசி காலத்தில் I one of the very few people who was a chief minister of 2 states. இப்போ இந்த ஹிமாச்சல் பிரிக்கிறப்ப நிறைய பேர் அப்படி வந்தாங்க, 2 ஸ்டேட்டுக்கு வந்தாங்க. பட் 2 ஸ்டேட் தமிழ்நாடுக்கு மெட்ராஸுக்கும் சரி ஆந்திராவுக்கும் சரி சீஃப் மினிஸ்டர் ஒரே ஆள் இவர் தான். ஆந்திர கேசரி பிரகாசம். ஆந்திர கேசரி எப்படி வந்துன்னா ஒரு வக்கீலாக வந்தார். அவர் வக்கீலாக வந்தப்போ ஐ திங்க் சைமன் கமிஷன் தான் சம்படி ஒரு ஃபயரிங் நடந்தது என்எஸ்சி போஸோட. இப்போ இருக்க என்எஸ்சி அப்போ சைனா பசார். நிறைய பேர் நினைப்பாங்க சைனா பசார் வந்து சைனாக்காக வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் கிடையாது. சைனீஸ் டென்டிஸ்ட் தான், அதெல்லாம் கிடையாது. நம்ம இந்த செராமிக் வேர் இருக்குல்ல, சைனா பசார், ரத்தன் பசார், ஃப்ளவர் பசார், எல்லா பசாரும் இருக்கும். ஸோ அந்த சைனா பசார் ஷூட்டிங் இன்சிடென்ட். சம்படி டைஸ் இன் த மிடில் ஆஃப் த ரோட். ஒரு ப்ரொடெஸ்டர் டைஸ் இன் த மிடில் ஆஃப் த ரோட். அவர் பாடி யாராக எடுத்தீங்கன்னா வித் நெக்ஸ்ட் புல்லட் இஸ் ஃபார் யூங்கிறான் சிப்பாய். இவர் தைரியமாக சட்டையை திறந்து காப்பி என்ன சொல்கிறா பார்ப்போன்னு போய் அந்த பாடியை தூக்கின்னு வராரு. ஸோ தட் இஸ் த டே இஸ் நேம்ட் ஆந்திரா கேசரி. பட் சப்சிக்வெண்ட்லி 1931 சால்ட் மார்ச் நடக்குதுல வேதாரண்யத்தில். ராஜாஜி ஃபெல்ட் மெட்ராஸ் வுட் நாட் பி லாயல் இனஃப். நம்ம இங்கே நடத்தக்கூடாது, லாயலாக இருக்கான்னு சொல்லிட்டு திருச்சிக்கு மாற்றிக்கு போகிறாரு. மெட்ராஸில் நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெலுங்கு பீப்புள் ஆஃப் மெட்ராஸ் ஆர்கனைஸ் சால்ட் மார்ச். அது வந்து மெரினால இதில் ட்ரிப்ளிகன் பீச்சில் பண்ணுறாங்க. த ட்ராமா ஆக்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் டூ ஒன் இன் சாந்தோம் பீச். அது ஒரு 2 நடந்தது மெட்ராஸில். இந்த முதல் நாள் இதை ஒட்டி சைனா பசாரில் there's a police firing, there's a lot of rioting. பிரகாசம் அரெஸ்ட் ஆனோடனே that was a very big movement in the black town. black இதை பொறுத்த வரைக்கும் டிராவிடியன் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் it had already moved to ராயபுரம், தொண்டையார்பேட், ட்ரிப்ளிகேன் was the key center of the Dravidian movement.
2 or 3 people, Justice paper of course was started in Blacktown கூட 2 or 3 people, most important is Thanikachalam Chetty. Thanikachalam road இருக்குல்ல, he was a lawyer, started as a clerk in law firm, then joined law college, and the court waived off because of his, he was so well versed in law, they waived off that 3 years mandatory he could practice immediately சொன்னாங்க. அப்புறம் communal geo ன்னு ஒன்று வந்தது, reservation of jobs based on your caste or religion. அதுக்கு வந்து இவர் போட்ட டிராஃப்ட் தான் வந்து became the communal geo. சாந்தோமில் வந்து இப்போ கூட வந்து ஒரு சம் வெரி ஓல்ட் பில்டிங் சாந்தோமில் இவர் வந்து ஓடி கேசல்னே ஒன்று கட்டினாருங்க. He moved his entire family to Santhom. Some of the oldest heritage buildings in Santhom belong to Thanikachalam Chetty. In fact, some of you who know G.V. Balasubramaniam, who is the photographer, who looks exactly, his grandson, the Madras Photography Association, and the photo walkers, he looked exactly like this. The biggest irony வந்து the nemesis of the Dravidian party was Satyamurthy. Satyamurthy வீடு வந்து Thanikachalam Chetty ரோட்ல இருந்தது. Of course, T Nagarla you can't help it. T Nagarla every road was named after the Dravidian party. Periyar decides to marry Maniammai. அன்னைக்கு வந்து இவங்க அப்போஸ் பண்றாங்க. They are all chased off. The big fight. Another is chased off. Even E.V.K. Sampath walks out. Nephew of Periyar walks off. எங்க போறாங்கன்னா they go to Coral Merchant Street. அடுத்த நாள் காலை ராபின்சன் பார்க்ல பூங்கா DMK is going to be announced. ஸோ முதல் நாள் நைட் பண்ணி பேசி இந்த பேர் வைக்கிறது, இந்த மீட்டிங் பேசுறது, இதெல்லாம் பேசுறது எல்லாமே வந்து ராபின்சன் பவளக்கார தெருவில் தான் டிசைடட். ஸோ டிஎம்கேஸ் ஆரிஜின்ஸ் ஆர் இன் பிளாக்டவுன். அண்ட் அஃப்கோர்ஸ் டிஎம்கே ஹிந்தியில் பிரிண்ட் பண்ணுற ஒரே போஸ்டர் பிரிண்ட் பண்ணுறது பிளாக்டவுனில் இன்றைக்கும். ஸோ தே பிரிண்ட் ஹிந்தி போஸ்டர்ஸ், எலெக்ஷன் போஸ்டர்ஸ் ஒன்லி இன் பிளாக்டவுன் ஹார்பர் கான்ஸ்டிடுவன்சிக்காக. எப்போவுமே ஏன்னா யூ நீட் டு பி கம்யூனிகேட்டிவ். ஓகே, அதனால பிளாக்டவுன் ஆஸ் அ கல்ச்சரல் ஹப் நம்ம நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் என்னோட பொறுத்த வரைக்கும் த இம்பேக்ட் ஆஃப் பிளாக்டவுன் ஆன் மெட்ராஸ் இஸ் த்ரூ இஸ் கல்ச்சர். போக போக கொஞ்சம் லேட்டாக பரதநாட்டியம் அண்ட் பரதநாட்டியம் மூட்டு அடையார், அப்போது சதுர் மூட்டு அடையார், பாட்டு மூட்டு மயிலாப்பூர், பிரிண்டிங் மூவ் டு எல்ஸ்வேர். அப்போ அதோட வேல்யூ குறைஞ்சு போனாலும் எவ்ரி திங் ஸ்டார்டட் ஹியர். பிளாக்டவுன் வாஸ் அ கல்ச்சரல் ஹப், ஹாட்ஸ்பாட். நடனம் மற்றும் பாடல், கவிதை மற்றும் உரைநடை, சினிமா என்ன வந்தால் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுக்கு முக்கியமான விஷயம் ஆர்டிஸ்ட், ஸ்பான்சர், ஆடியன்ஸ் 3 பேர் ஒரே இடத்துல இருந்தாங்க. அண்ட் தட் வாஸ் த டைம் வென் த பவர் ஆஃப் த ஜமீன்தார்ஸ் who had taken over from the kings was waning. There were no sponsors. The artists did not know where to go. அப்போ வந்து the richest people in Tamil Nadu, entire South India were living in Madras, Blacktown. So artists automatically congregated in Blacktown. Since the merchants வந்து பெரிய ஃபார்ச்சூன் ட்ரேட் பண்ணுறதுனால they lived like kings and supported arts as a part of their lives. சங்கீத மும்மூர்த்திகளில் 2 பேர் வந்து மெட்ராஸ்க்கு வந்திருக்காங்க. ஒருத்தர் கேரண்டியாக தியாகராஜா வந்து ஸ்டேட் இன் பந்தர் ஸ்ட்ரீட். We even had the house 10 years back where he stayed. It has been knocked off now. முத்துசாமி தீக்ஷிதர் வந்து திருவத்தியூரில் 5 வருஷம் இருந்தார். must have come very frequently here because முத்துசாமி and பாலுசாமி தீக்ஷிதர் வந்து பேண்ட் ஸ்டாஃப் ரோடில் அந்த வயலின் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வயலின் கேட்டு தான் மணலி முத்துகிருஷ்ணன் முதலியார் வந்து வாங்கி கொடுக்குறாரு அந்த வயலின். ஸோ பிளாக்டவுனில் வராமல் இருந்திருக்க முடியாது. must have come there also. அருணாச்சல கவிராயர், எஸ்ராஜம் வரைஞ்ச படம், அதுவுமே எஸ்ராஜம் வரைஞ்ச படம். ஷைவைட் போய்ட் அருணாச்சல கவிராயர் வந்து சீர்காழி ஸ்தல புராணம்லாம் எழுதுறாரு. பட் ராம நாடகம்னு ராமாயணம் இன் ஹிஸ் வெர்ஷன், நாட் ஆஸ் டஃப் எஸ் கம்பராமாயணம், ஒரு ஈஸியர் வெர்ஷன். பட் வந்து ஒரு ஏரியா இஸ் அண்ட் ஃப்ளக்ஸ், ஒரு ஸ்பான்சரே கிடைக்கல. அவர் மராட்டா ராஜாட்ட போகிறாரு, என்னால் இப்போ ஒன்றும் முடியாதுன்றாங்க. தென் ஹி கோஸ் டு அனதர் துபாஷ், ஆனந்தரங்கம் பிள்ளை, who wrote the diaries in பாண்டிச்சேரி. அவர்கிட்ட போனோன்னே அங்கே மணலி முத்துகிருஷ்ண முதலியார் இருக்கு, அவர்கிட்ட போகாமல் இங்கே எதுக்கு வர நீ அங்கே போ அப்படின்னோடனே கம்ஸ் டு பிளாக்டவுன். அந்த பாடலை அரங்கேற்றுறது பிளாக்டவுனில் அரங்கேற்றுறாங்க. ஒரு அரியணை மாதிரி ஒரு சேர் வச்சு he was showered with gold coins when he sang it. ஸோ அந்த லெவலுக்கு they were sponsoring song and music. இன்னைக்கு கர்நாடிக்னா எம்எஸ் இல்லாமல் இல்லை. எம்எஸ் மெட்ராஸ் சாகா ஸ்டார்ட்ஸ் இன் கராஜ் இன் மதுரையிலேருந்து அவங்க அம்மா கொண்டு வரா. பீப்புள் சே ஷி ran away ஃபர்ஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது செகண்ட் ரவுண்டு. ஷி கம்ஸ் டு மெட்ராஸ் ஃபர்ஸ்ட்டு, அது சினிமாவில் நடிச்சுட்டு அப்புறம் திருப்பி மதுரைக்கு போயிட்டு தான் தென் ஷி கம்ஸ் பேக் அண்ட் மேரிஸ் சதாசிவம். ஸோ இது வந்து ஷி கம்ஸ் அண்ட் ஸ்டேஸ்னா கார் கராஜ். ஃபஸ்ட்டு சாங் வந்து கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில். இது வந்து கோக்லே ஹாலில் பாட வேண்டியது. கோக்லே ஹாலில் ஆனி பெசன்ட் வந்து தேவதாசிஸ் பாடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த வருஷம் பாடுற 10 பேரில் 8 பேர் தேவதாசியாக இருந்தால் 1 or 2 they sneak it in இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி. ஸோ நிறைய பேர் இருந்தாங்கன்னா they will move to some other சபா. அப்படி தான் எம்எஸ் சுப்புலட்சுமி sings in கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஃபர்ஸ்ட் கச்சேரி. I think as a 13-year-old or something she sings. Then her passage goes on to Meera, then it goes up to UNO. The other big family of dancers and musicians was Veni Dhanammal.
வந்து அவங்க இதில் தான் பாலசரஸ்வதி வரா அவங்க லீனியேஜில். ஈவினிங் வந்து எப்படி இருக்கும்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க வீடை வச்சு அந்த ரோடே வந்து பிளாக் ஆயிருமா, லேம்ப் லிட், ஒரு வீணை கச்சேரி, டெய்லி ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு டான்ஸு, அந்த மாதிரி வருதோட the roads will get blocked because of the chariots and palanquins. வந்து அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாக லேம்ப் லைட் பண்ணி வச்சு அவ்வளோ அழகாக இருக்குமா பிளாக் டவுன் நைட்டில். டிராஃபிக் ஜாம்ஸ், ஐ திங்க் தட் த ஃபர்ஸ்ட் டிராஃபிக் ஜாம்ஸ் இன் மெட்ராஸ். மெட்ராஸில் எது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அதான் ஃபஸ்ட் டிராஃபிக் ஜாமாக இருந்திருக்கும். ஜட்காஸ் வரைக்கும் வந்திருக்கு. சபாக்கள், இது பேசாமல் இருக்கவே மாட்டேன், நான் எப்பவுமே பேசிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ச்சை சபாக்கள் தான் சபாஸ் அண்ட் சர்ச்சைகள் இன் பிளாக் டவுன். So almost all these sabas except for the last 20-30 years have started only in the black town. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு அது வந்து ராஜா அண்ணாமலை மன்றம், தமிழிசை சங்கம், இது வந்து கோக்லே ஹால். கோக்லே ஹாலில் பாடாத ஆளே கிடையாதுங்க. கெஞ்சி சான்ஸ் வாங்கி பாடினாலும் இன்னைக்கு உள்ளே போட மாட்டேன். ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்கான் உள்ள, கேலண்டர் மாட்டிட்டு உட்காந்துருக்கான் உள்ள. ஒரு டோம்டு ஹால் வித் பர்ஃபெக்ட் அக்கோஸ்டிக்ஸ். ஆனி பெசன்ட் சொந்த காசு வச்சு கட்டினா. அங்கே தான் இங்கே தான் வந்து ஹோம் ரூல் லீக் வாஸ் லான்ச்ட். ஹோம் ரூல் லீக் இஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இட் வாஸ் லான்ச்ட் ஹியர். அவன் போட்ட ஒரே கண்டிஷன், தேவதாசி ஷுட் நாட் சிங்கிறது. Lot of people who say that their arts have been appropriated, song and dance has been appropriated சொல்றவங்க இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனி பெசன்ட் தான் ஆரம்பிச்சாங்க. ஹீதர் லூயிஸ்னு ஒரு டான்ஸர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருப்பாங்க. அவங்க 3 witches of அடையார் அப்படிம்பாங்க. அந்த ருக்மணி தேவி, ஆனி பெசன்ட் அண்ட் முத்துலட்சுமி ரெட்டியை வந்து இந்த டான்ஸர் இருந்து ஆர்ட்டை எடுத்தது அவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸ் அ டான்சர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த ஹிஸ்ட்ரி பேச வருவாங்க. ஷி ஒன்ஸ் மென்ஷன் திஸ். ஸோ சபாக்கள் இங்கே தான் இருந்தது. சௌடையா இருந்தார். சௌடையா வந்து வயலினே வந்து ஃபாரின் தாங்க. வயலினே வந்து கேம் ஃப்ரம் யூரோப் தான். வயலின் 4 ஸ்ட்ரிங் தானே, 7 ஸ்ட்ரிங் தானே. அவர் 7 போட்டு ஆரம்பிச்சோன்னே எல்லா வோக்கலிஸ்டும் பயந்துட்டாங்க. இஸ் கெட்டிங் லவுடர் தென் அஸ், வி வில் நாட் பி ஹர்ட்னு சொல்லிட்டு தேர்ஸ் an objection. மியூசிக் அகாடமி கன்வீன்ஸ் இட்ஸ் கமிட்டி அண்ட் பாசஸ் அ சென்சர் ஆன் சௌடையா. இது பண்ணுறது தப்புன்னு சௌடையா விடுவாரா? டக்குன்னு கோக்லே ஹாலை வந்து வாடகைக்கு எடுத்து ஒரு வாரம், ஒரு நாளைக்கு 21 ஸ்ட்ரிங்கு, ஒரு நாளைக்கு 1 ஸ்ட்ரிங்கு, ஒரு நாளைக்கு 3 ஸ்ட்ரிங்கு போட்டால் கூட்டம் அல்ல மோதுது. இவ்வளவு ஈஸியா இருக்கு கூட்டம் கூட்டுறது, நம்மளே ஒரு சபை ஆரம்பிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் ஒரு கிளார்க்கா இருந்தார் ஒருத்தர், ஒரு தெலுங்கு ஜென்டில்மேன். அவர் இவருமா சேர்ந்தா இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஸ்டார்டட் இட். அது வந்து the reason they gave was because lot of people could not tolerate music academy. Music academy had appointed itself as the gatekeeper and guardian of Carnatic music. There were other people also, and the Tanjore centricity ன்னு சொல்றாங்க. Most of the poetry that most of the songs that were used were Tanjore வந்தது. ஸோ இவங்க வந்து இந்த தெலுங்குக்கும் மற்றது இருக்குது, புரந்தரதாசர் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. இவங்க தெரியாதனமா முதல்ல ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அண்ணாமலை செட்டியாரை கூப்பிட்றாங்க. ராஜா அண்ணாமலை செட்டியார் நினைக்கிறாரு, இவங்களே சபை ஆரம்பிச்சாங்க, நம்மளே ஆரம்பிச்சிடலாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷத்துக்குள்ள தமிழிசை சங்கம் வந்துருது. தமிழிசை சங்கம் வந்த உடனே எப்படி இந்த பர்மிட்டேஷன் பாருங்க. தமிழிசை சங்கம் வந்த உடனே தெலுங்கு சாங்ஸ் தான் ஆதரிச்சிருந்தாங்க போத் திஸ் இது. இன்ஃபேக்ட் மியூசிக் அகாடமி வெண்ட் ஒன் ஸ்டெப் அஹெட் அண்ட் செட் தமிழ் அஸ் அ வியாதி, தமிழில் பாடங்கிறது வியாதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூட அவங்க இது பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் தூய தமிழில் பாட ஆரம்பிக்க போகிறோம்னு அண்ணாமலை செட்டியார் அனௌன்ஸ் பண்ண உடனே பின்னால் கல்கி வந்து நிற்கிறாரு, பின்னால் ராஜாஜி வந்து நிற்கிறாரு. ஒரு பெரிய ஃபார்மேஷன் ஆகிடுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 30 வருஷத்தில் ஜாதி சம்பந்தப்படாதது, பிராமணன் நான் பிராமணன் சண்டை ஆகாமல் கல்கி எங்கே நிற்கிறாரு, ராஜாஜி எங்கே நிற்கிறாரு, சதாசிவம் நிற்கிறாரு, ராஜா அண்ணாமலை செட்டியார் இஸ் பேங்க் ரோலிங் த ஹோல் திங். இது பெருசாக வந்துருமோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி சொசைட்டியும் மியூசிக் அகாடமி கை கோர்த்து சேர்ந்து நடக்கிறாங்க கான்ஃபரன்ஸ் இதுக்கு போட்டியா. பட் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளக்ஸில் எவ்ரிபடி இஸ் அகெயின் இட்ஸ் வின்-வின் சிச்சுவேஷன். எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க மியூசிக் அகாடமியில் 10 வருஷம். நீங்கள் என்ன உள்ள விடுறது, நானே ஆரம்பிச்சுக்கிற சொசைட்டின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் மயிலாப்பூர் சங்கீத சபா, எம்எஸ் சிங்ஸ் ஃபார் எம்எஸ்எஸ் அப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவார் இவர் சதாசிவம். அவர் எங்கள் பிஎஸ் ஹைஸ்கூல் எல்லாத்தையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஹீ கலெக்டட் மோர் மணி தென் த மியூசிக் அகாடமி. யார் முதல்ல பில்டிங் கட்ட போகிறாங்கிற ஒரு இது வந்தோடனே கடைசியாக ஒரு பஞ்சாயத்து வந்தோடனே கடைசி பைசா வரைக்கும் சதாசிவம் கேவ் டு த மியூசிக் அகாடமி. இன்னைக்கு மியூசிக் அகாடமி நிற்கிறது எம்எஸ் சுப்புலட்சுமி 10 வருஷமா அவர் சண்டை போடுறதப்போ பாடின காசு. தட் இஸ் த ஃபவுண்டேஷன். ஸோ ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்டட் ஒன்லி இன் பிளாக் டவுன். இப்போ இன்னைக்கு வந்து ராஜா அண்ணாமலை மன்றம் மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு கூட்டத்தில் வரான், நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பாருங்க எவ்வளோ பேர் பிளாக் டவுன்லேருந்து வரான். எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் முடிச்சு போய் பார்த்து கெட்டு திருப்பி வரான். அவர் கட்டிட்டாரேங்கிறதுக்காக எல்லாரும் போயிட்டு they were also moved. சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி, I'm not going to talk about all his first part of his big poetry was in black town. ட்ரிப்ளிகேன் பானுங்க, ட்ரிப்ளிகேனுக்கும் அவருக்கும் ரொம்ப குறைச்சல் ஸ்நான பிராப்தம் தான். First half was in Georgetown, his best poetry was in Pondicherry, and his last 2 or 3 years, which I think really was the Bharati. ஒரு couple of months back I spoke about the last days of Bharati. We specifically spoke about Bharati in Swadeshamitrன் office.
ஒரு கவிதை கூட எழுதுற மாதிரி தெரியலங்க. கடைசி 2 வருஷம் சதேசமித்ரன் ஆஃபீஸில் வேலைக்கு இருக்காரு. காலங்காத்தால் ராய்ட்டரில் இங்கிலீஷில் வரும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுக்கணும். இல்லாட்டி டேகூரோட புக்ஸ் 13 புக் என்னமோ டிரான்ஸ்லேட் சொல்லிங்க தட் டைம். 30 ஷார்ட் ஸ்டோரி வச்சா 13 புக்ஸ் டிரான்ஸ்லேட்ஸ். எப்படி அவருக்கு ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும். ஐ திங்க் இந்த 2 பெஸ்ட் பாயிண்ட்ஸ் இன் கான்டெம்பரரி இந்தியன் ஹிஸ்ட்ரி would have been டேகூர் அண்ட் பாரதி. அவரோட கவிதை இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது உட்காந்துருக்கணும்னா கவிதை எழுதாமல். எனக்கு வந்து என்னோட இது வந்து he must have given an apology or a condition when he was in கடலூர் ஜெயில். அது ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி அவர் கடைசி வரைக்கும் ஒரு மெயின்டைன் பண்ணாருன்னு தான் நினைக்கிறேன். கடைசி ஒரு 2-3 இயர்ஸ் அவர் ரொம்ப டீட்டெயில்டு பாரதியாரை பற்றி ஒரு பக்கம் எழுதுனா நீங்கள் எவ்வளோ பேரால் எழுத முடியும்? கவிதையை பற்றி எழுதக்கூடாது. ஒரு பக்கம் எழுதுனா எவ்வளோ பேரால் எழுத முடியும்? யாராலும் முடியாது. நான் ஒரு 3/4 பக்கம் எழுதுவேன். நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன். மற்ற வேலை அது கூட முடியாது. பாரதி வந்து அங்கே இருந்தார், யானை மிதித்து செத்தார், அவ்வளோதான். வேறு விஷயமே கிடையாது உங்களுக்கு யார்ட்டையுமே. ஸோ அந்த லாஸ்ட் 3 இயர்ஸை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த சித்திர பாரதிங்கிற புக்லையோ. அண்ட் அந்த புதுசாக ஒரு புக், இந்த பாரதி இந்த இவர் குண்ட ஒரு புக் வந்திருக்கு, அதில் வந்துருக்கு. ஸோ அவர் எப்படி மாம்பழம் ரசித்து சாப்பிடுவார், எந்த ரோட்லேருந்து வாங்குவாங்க, அந்த பிளாக் டவுன். அண்ட் வி சி அ கான்டெம்பரரி பிளாக் டவுன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் பாரதி. 2 great writers of the century, புலமை பித்தன், ஜெயகாந்தன். 2 பேருக்குமே கேரக்டர்ஸ், பாதி கேரக்டர்ஸ் பிளாக் டவுனில் தான் இருக்கும். புதுமை பித்தனை முதல்ல பார்ப்போம். குலாப்ஜான் காதல். அந்த தமிழ்நாட்டில் வந்து குலாப் ஜாமுன் மாட்டான், குலாப்ஜான் தான் சொல்லுவான். குலாப்ஜான் காதல். அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் அ பாய் அப்போ வந்து எப்படி இருக்கும்னா, செடி கொடி, ஹைகோர்ட் ஜட்ஜ், எருமை கடா எல்லாமே காதலி மாதிரி தெரியுமா அந்த கதையில் அவரோட ஃபர்ஸ்ட் வரியில் எழுதுவார். அப்புறம் வந்து அவரோட கேரக்டர்ஸ் இன்டு டைவர்சிட்டி. யாரோட கம்பீட் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள். இந்த பக்கம் மகேந்திர பல்லவனை பற்றி எழுதியிருக்காரு, நரசிம்ம பல்லவனை பற்றி எழுதியிருக்காரு கல்கி, விச் தமிழ்நாடு இஸ் கோயிங் கிரேசி ஓவர். அந்த டைமில் நீங்கள் ரிக்ஷா புல்லர், பெகர்ஸ், ப்ராஸ்டியூட்ஸ், ரெவல்யூஷனரிஸ், இந்த மாதிரி பேய்கள். ஒரு இதில் சாமியை வந்துடுவார். சாமி ஜார்ஜ் டவுன் இறங்கி வந்துட்டு கடவுளும் கந்தசாமி இஸ் an atheist or an agnostic. It does not bother. கடவுளா வா, சாப்பிடு, காஃபி சாப்பிடு, டிஃபன் சாப்பிடு, வா போவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஒரு நாளைக்கு ரிக்ஷாவில் போகிறப்ப அவன் ₹1 ₹1.5 கேட்பான். இவர் ஆர்கியூ பண்ணலான்னு கந்தசாமி ஆரம்பிக்கிறப்ப அவர் எடுத்து கொடுத்துருவார். சாமி கொடுத்தோன்னா திரும்பி நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி அப்படிமா. த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்டோரி. இட் இஸ் அபவுட் ஒரு he was ridiculing the system of caste in that. அவர் வந்து ஒரு ஆவரேஜ் சிட்டிசன் ஆஃப் மெட்ராஸ் போய் பார்ப்பாரு. த நெக்ஸ்ட் ஒன் வாஸ் அஃப்கோர்ஸ் ஜெயகாந்தன் வந்து ஒரு 12 வயசு பையனை ஓடி வந்துடுறாரு கடலூர்லேருந்து. நேராக ஜார்ஜ் டவுனுக்கு தான் வர்றாரு. சிபிஐ ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணுறாரு. 12 வயசில் கம்யூனிசம் இருக்கதே பெரிய விஷயம். நேராக ஆஃபீஸ் தேடி வந்து அப்பாவோட சண்டை போட்டு இங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் சேர்ந்துடுறாரு. அவர் சொல்லுவார், குமாரமங்கலம் வந்து ஜமீன்தார், அவரை விட்டுட்டு தான் அவருக்கு ₹13 சம்பளம், நான் அவர் அடுக்க முடியாது தூக்கி வந்தால் எனக்கும் ₹13 சம்பளம், அதான் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸும் பாரு. பட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் கேரக்டர்ஸ் விச் would determine till this end of his writing career were formed in Georgetown streets. நான் கடந்து போகிற ஒவ்வொரு மனுஷன்டே ஒரு கதை இருக்குது, அவன் சொல்லலை அவ்வளோதான் அப்படிம்பாரு ஜெயகாந்தன். இது இஸ் another டாபிக், ஒரு ஃபுல் ஸ்பீச் பேசலாம். மணிக்கொடி வந்து நான் முதல்ல I'll just give you the detail. It has become a movement today. It was just a magazine. 60 பேஜ் மேகசின், ஒரு 100 ஷார்ட் ஸ்டோரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்குள்ள. அண்ட் இவங்க 1000 காப்பி தான் விற்றாங்க. அந்த டைமில் கல்கி வாஸ் செல்லிங் 50,000 காப்பி. ஆனந்த விகடன் ஹெடட் பை கல்கி வாஸ் செல்லிங் 50,000 காப்பீஸ். ஸோ தேவர் நோ வே காம்படிஷன் எனிபடி. ஆனால் மணிக்கொடினால அதுக்கப்புறம் அந்த எல்லா ரைட்டர்ஸுமே பெட்டர் ஆகிட்டாங்க. ரியலிசம், பீப்புள் ஆர் ரைட்டிங் அபவுட் ரியலிசம். அண்ட் ஒன்ஸ் அகேன் மணிக்கொடி வாஸ் ஆல்சோ கம்பீட்டிங் வித் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், த பர்ஃபெக்ட் கோல்டன் ஏஜ் ஆஃப் தமிழ்ஸ், அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கப்போ தேவர் டாக்கிங் அபவுட் ரியலிசம். அவ்வளோலாம் நல்லா இல்லை, இப்படி இருந்திருக்கோம்னு சொல்கிறது. ஸோ மணிக்கொடி, ஐம் நாட் கோயிங் டூ மச் ஆஃப் டீட்டெயில்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஹவ் டைம். The most famous magazine editor to come out of Georgetown is Vasan, of course. ஆனந்த விகடன் மின் ஸ்ட்ரீட்டில் இருந்தது. இங்கே தான் வந்து இல்வாழ்க்கை, அவர் பெஸ்ட் செல்லிங் புக் வாஸ் நாட் ஆனந்த விகடன், இல்வாழ்க்கை ரகசியம் ஒரு புக் எழுதினார். இது வந்து அதான் அப்போ லட்சம் காப்பி வித்தார். இது வந்து ராயேஸ்வரன் பெரிய ரைட்டர், கிரிட்டிக். நீங்கள் இந்த புக்கை படிச்சு எழுதி கொடுக்கணும். சாச்சா இது ஆபாசம் எழுதி கொடுங்க சார். அப்போ 2 லட்சம் காப்பி விற்க முடியல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் மேன். கல்கி அழகாக எழுதுவார். கல்கி வந்து அவரோட முதல் புக் எழுதுறாரு, சாரதையின் தந்திரமான ஒரு புக் எழுதுவார். 4.5 காப்பி வித்துச்சும்பார். கல்கி அஃப்கோர்ஸ் ரோட் இன் அப்பர் சாமி கோயில் ஸ்ட்ரீட், வெரி க்ளோஸ் டு திஸ், பிஹைண்ட் திஸ். 4.5 காப்பி வச்சு எல்லாருக்கும் வந்து 4.5 காப்பி வருது. கல்கிக்கே 4.5 காப்பி இல்லை, அந்த 1/2 காப்பி எப்படி சார் அப்படிமா, ஒருத்தன் பாதி காசு தான் கொடுத்தா, அதனால 4.5 காப்பின்னு சொல்கிறேன் அப்படிமா கல்கி. ஸோ அந்த 1000 புக் அடிச்சு வச்சுட்டு 966 காப்பீஸ் வச்சு கஷ்டப்பட்டு இருப்பார். இப்போ இவர்கிட்ட வாசன் கொடுத்து உன்னால் விற்க முடியும். வாசன் வந்து ஒரு ஆர்டிகல் விட்டு வாங்கியிருப்பார் ஜார்ஜ் இருக்கப்ப, உன்னால் விற்க முடியுமானே, உடும்பு போனாலும் பரவாயில்ல, கை மிஞ்சிச்சு அப்படின்னு கல்கி எழுதுவார். பட் ஹி தாட்
இஸ் அ ஃபூல், வாசன் இஸ் அ ஃபூல் டு பை இட்னு. வாசன் ஒரு மாதத்துக்குள்ள இந்த 970 காப்பீஸை விற்று செகண்ட் எடிஷன் போட்டுவார் வேற டைப் போட்டு. ஸோ அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும் இந்த மார்க்கெட்டிங் மேன். யூ see him here, பல்க் ஆஃப் இட். எப்படின்னா he is basically an advertiser. ஷாப் சாமான்னு விற்பார். சைனா ஜப்பான்லேருந்து சாமான் வரும், ₹1 கொடுத்தீங்கன்னா 16 சாமான் அப்படி கொடுக்குறப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுவார் எல்லாத்துலையும். ஆனந்த விடலையும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு. 2 மாதம் ஆனந்த விடனே வரலன்னு கோஸ்ட் கம்ப்ளைண்ட், ஏன்னா மேக்ஸினே வர மாட்டேங்குது, நான் காசு கொடுத்துட்டேன், நீ வாங்கிக்கிறியான்றாரு. சரி என்ன ரேட் சொல்லுங்கன்னா, எப்படி எப்படி டீலிங் நடக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய பிராண்ட் நேம்ஸ்க்கு டீலிங் இருக்குது. கவுண்ட் பண்ணி பார்த்து 8 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 50 ரூபான்னு வச்சு 400 ரூபாய்க்கு வாங்கிக்க அப்படிங்கிறாரு. 25 ரூபா வச்சு 200 ரூபாய்க்கு 25 rupees for wordன்னு சொல்லி ஆனந்த விடன் கை மாறிடுது. ஆனால் ஆனந்த விடன் அப்போ கூட பிரமாதமாக வரல. கல்கியை வேலைக்கு சேர்த்த உடனே இட் பிகம்ஸ் ரியலி பிக். இன்னைக்கு வரைக்கும் தாங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச பத்திரிக்கை. ஈவன் கல்கி ஹஸ் பிகம் ஆன்லைன் மேகசின். ஆனந்த விடன் இன்னைக்கு தாங்கி நிற்குது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், தேர் ஆர் மியூட்டேஷன்ஸ், இட் வில் ஹேப்பன். The Hindu started in the Black Town. The Justice paper, Justice Party started. நிறைய பேர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு நினைப்பாங்க. அது வந்து சவுத் இந்தியா ஃப்ரீடம் லீக், SIFL. அவங்களோட நியூஸ் பேப்பர் பேர் ஜஸ்டிஸ். பட் திஸ் பிகேம் சோ பாப்புலர் தட் பார்ட்டியே ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாறிடுச்சு. திஸ் இஸ் பப்ளிஷர்ஸ். பப்ளிஷர்ஸ் வேர் மெனி இன் பிளாக் டவுன். இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அம்மா வந்து தெரியுதா, பெங்களூர் நகரம who built the தியாகராஜா டெம்பிள் in திருவையாறு. She was a Devadasi who stayed in Bangalore இருக்கலாம். அவங்க வந்து she gets the original manuscript of ராதிகா சந்தாவனம். இது வந்து ஒரு தெலுங்கு poem written by முட்டு பழனி, ஒரு தேவதாசி in Tanjore, who is a courtesan, who is also the lover of Amarasingha, who is the king of Tanjore. ஒரு மராட்டி ராஜாக்கு தெலுங்கு எழுதுகிற ஒரு இது லவர். அதை வந்து மெட்ராஸில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷி பிரிண்ட்ஸ் இட். திஸ் இஸ் த ஃபஸ்ட் புக் டு பி பேண்ட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி on case of obscenity. ஸோ இது கதை வழியில் வந்தோடனே 1911 வெளில வருது. வந்தோடனே தெலுங்கு லாபி சோ ஸ்ட்ராங் இன் மெட்ராஸ், தே சே வி நீட் டு பேன் இட்னு கவர்னர் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்து தே பேன் இட். ஆனால் பிளாக்ல காப்பீஸ் ஆர் செல்லிங் ஆல் ஓவர். இதில் வந்து ஒரு முக்கியமான கதை என்னன்னா, ராதா, கிருஷ்ணா அண்ட் இலான்னு ஒரு புது கேரக்டர். ராதா ஷீ இஸ் கெட்டிங் ஓல்டர், ஸோ ஷீ இஸ் ட்ரெயினிங் another girl to become the lover of, வெளியால் உள்ள விட வேண்டாமே, நமக்கு தெரிஞ்ச பொண்ணே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இலாவை ட்ரெயின் பண்ணுறது தான் கதை. ஸோ இட்ஸ் a very erotic poetry, பட் பேன் ஆயிருது. 1947 பிரகாசம் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ஸ் வந்து பாரதியார் போய்ட்ரியும் இதே ரிலீஸ் பண்ணுறாரு. பேனர் ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து சொல்கிறாரு, ஐ எம் ஆடிங் சம் பேர்ல்ஸ் பேக் டு த தெலுங்கு நெக்லஸ் அப்படிங்கிறார். ஸோ இந்த போயம் வந்து இட் இஸ் நோ பென்குயின் ஹஸ் டன் த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், பட் டிரான்ஸ்லேஷன்ஸ் மே நாட் பி, போய்ட்ரிக்கு மே நாட் பி ஆஸ் எஃபெக்டிவ். ஏர்லி தியேட்டர்ஸ். முதல் தமிழ் படம் வந்து காளிதாஸ் பேசுகிற படம். அது வரைக்கும் படம் வந்து காளிதாஸில் வந்து ஹீரோ தெலுங்கில் பேசுவான், ஹீரோயின் தமிழில் பேசுவோம், வில்லன் வந்து ஹிந்தியில் பேசுவோம். நிஜமா தட் வாஸ் இது தமிழ் படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணது பிராட்வேல இதில் ரிலீஸ் பண்ணாங்க, மின் ஸ்ட்ரீட்டில் முருகன் தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் த மோஸ்ட் ஃபேமஸ் தேட்டர் ஈவன் இந்த டைம் ஆஃப் சைலண்ட் மூவிஸ். சைலண்ட் மூவி எப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஹிட் ஆகிடும். ஹிட் ஆன உடனே இன்டர்வல் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாம் பாக்ஸிங் மேட்ச், இல்லாட்டி இது எல்லாம் மேஜிக் ஷோ, இல்லாட்டி இது எல்லாம் பப்பெட் ஷோ. அதை வச்சு அது கூல் ஆனோட திருப்பி ஆரம்பிக்கணும். இது வந்து பிராட்வேல பில்டிங் ஸ்டில் எக்ஸிஸ்ட். கிளக் அப்படின்னு ஒரு லேடி, she could have been an Anglo-Indian, she could have been a British lady also. She started this theatre. It is called the Bioscope. The Bioscope, I think it's one of the big movie companies is called Bioscope now, Tamil. So there are a lot of theatres in but audience Korea, they've all moved out. The backbone of we have talked about culture, we have talked about rules and regulations. Backbone of the Black Town was commerce. காசு சம்பாரிச்சா தான் இருக்க முடியும். யூ ஆர் மைக்ரண்ட், ஹி ஹஸ் கம் ஃப்ரம் இங்கிலாந்து, யூ ஹவ் கம் ஃப்ரம் டவுன் சவுத் ஆர் ஆந்திரா, யூ ஹவ் டு earn money. So that was very important. What were the products being exported from Black Town? Calico, muslin, gingham and palampurs. The 4 சமாச்சாரத்தில் தான் the entire town was running. They were making all the money in that. The first public limited company in India or perhaps even Asia was started in Black Town. பெரி திம்மண்ணாவோட பார்ட்னர் காசி வீரண்ணா. காசி வீரண்ணா வந்து he was very friendly with everybody, very diplomatic. அவர் குல்கண்டாவில் ஒரு முஸ்லீம் பேர் இருக்கும், போர்ச்சுகீஸோட போய் சாந்தோமில் ஒரு கிறிஸ்டியன் பேர் இருக்கும். இட் வாஸ் கால்ட் காசா வெரோனான்னு இருக்கும், காசோ வெரோனா. இஸ் இது ஏன்னா the East India Company raises the question, how is one man supplying 3/4 of all your goods? நீங்கள் ஏதோ செட்டப் பண்ணுறீங்க, அவன் பேரில் போட்டு பினாமியாக பிஸ்னஸ் நடக்குது, ஒரே ஆள் முக்கால்வாசி குட்ஸ் சொன்னால் காசி வீரனா சப்ளைங் ஸோ மச். ஏன்னா இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் டிரைவர் வேலைக்கு வச்சுன்னா முதல்ல அட்வான்ஸ் கேட்பான். ஒரு இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். ஹி யூஸ் டு பே அன் அட்வான்ஸ் டு த வீவர். அவன் வந்து இவருக்கு தான் பண்ணணும், வேறு யாரும் காம்படிட்டர் பண்ணக்கூடாதுன்னு. அவர் வந்து என்ன பண்ணுவார், 4000 ஆர்டினரி கிரிங்காம்
1000 fine Gringhams. The multiplication was 100 times. From Madras portல நீங்கள் ஏற்றினதுக்கப்புறம் அவன் பைலட் பாதி எடுத்துக்குவான், ஷிப்ரெக் பாதி ஆயிரும், மீதி போய் சேரதில் நீங்கள் வந்து ஒரு 20-30 டைம்ஸ் 2000% நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் எக்கானமியில் இட் வாஸ் ரன்னிங். பட் 26 மர்ச்சண்ட்டை வச்சு ஃபார்ம்ஸ் அ கம்பெனி. திஸ் வாஸ் மோர் அ கார்டல். இட் வாஸ் நாட் அ கம்பெனி, பட் இட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அ கம்பெனி. The most colorful people of the Blacktown were the Dubashes. Dobash. ரெண்டு பாஷை பேசுவான், அதனால துபாஷ். He was more than an interpreter. Lot of people say வெள்ளக்காரன் சொல்லுவான் துபாஷ்ட அவனை 5 ரூபா கொடுக்க சொல்லு, துரவன் 6 ரூபா கொடுக்க சொல்றாரு, அந்த 1 ரூபா அடிச்சு வரணும். அந்த லெவல்லாம் கிடையாது. கடைசியில் இருந்த பச்சை முதலெல்லாம் பார்த்தா லட்சம் வராகன் வந்து அவர் வரி கட்டுறாரு. யாருக்கு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. அதை வந்து ஃபுல்லாக கடனாக கொடுக்குறாரு பச்சை முதலியார், who is also the Dubash of the Tanjore King. அப்போ வந்து அதில் 15% கமிஷன் ஆஸ் துபாஷ், 24% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ லட்சத்தில் 39,000 எடுத்துக்கினா 61 தான் கொடுத்தது. ஹி பேங்க்ரப்டட் கிங்ஸ். ஹி வாஸ் இன் தட் ரேஞ்ச். துபாஷ் அஃப்கோர்ஸ் யூரோப்பியனுக்கும் துபாஷ்க்கும் ஒரு பிரமாத ரிலேஷன்ஷிப். 2 பேரும் சேர்ந்து ஃப்ராட் பண்ணுவாங்க, 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவாங்க, இவன் அவனை மாட்டிடுவான். ரொம்ப பிரமாத ரிலேஷன்ஷிப், சிம்பயாட்டிக் அண்ட் ஆம்பிவலண்ட். ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைல்ஸ் பார்க்கணுமே. ராஜாக்கள் கூட அப்படிலாம் இருக்கல. போய்ட்ஸ் ரோட் பஞ்சரத்ன மாலாசாந்தன் சாமியை பற்றி எழுதுவான், அடுத்தது வந்து பச்சை முதலியாரை பற்றி எழுதுவான். They lived like kings. They traveled in palanquins. பல்லக்கில் போனாங்க. ஹியூஜ் ரெட்டினியூஸ் ஆஃப் சர்வெண்ட்ஸ். பிளாக்டவுனில் கல்யாணம்னா 4 நாள் வான வேடிக்கையோட, எலிஃபென்ட்ஸ் அண்ட் ப்ரொசெஷன். வெள்ளைக்காரன்லாம் அவன் மாடியிலேருந்து பார்ப்பான் கல்யாணத்தை. இது வெள்ளைக்காரங்களாம் தனியாக ஒரு நாள் டின்னர் வைப்பாங்களாம். பர்த் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஃபியூனரல்ஸ். ஒரு ஒய்ஃப் ஆஃப் துபாஷ் வந்து அவள் ஃபியூனரல் எப்படி இருக்குன்னா, த என்டையர் ரோட் அப் டு த graveyard was sprinkled with turmeric, saffron and frankincense, which is that உங்களுக்கு incense, and funeral pyre was full of sandalwood. இது வந்து வெள்ளைக்காரன் எழுதுறான். அந்த ஒரு அம்மா போனதுக்கு அந்த 10வது நாள் காரியத்துக்கு ஒரு தேவதாசி வந்து ஒரு நாச் டான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணுறாங்க. வேதாச்சல முதலின்னு ஒரு வெரி ரிச் துபாஷ் வந்து அவர் தொட்டிக்கலைக்கு போகிறப்ப எப்படி போவாராம், ராயல் ப்ரொசெஷன் மாதிரி போவாராம். முதல்ல வந்து ட்ரம் பீட்டர் போவானா, அடுத்ததுல யானை வந்து அவருக்கு அதுக்குள்ள குடும்பத்துக்கு கொடியெல்லாம் செட் பண்ணிட்டானுங்க. இந்த குடும்பத்தில் ராஜராஜ சோழன் மன்னன் அந்த மாதிரி கொடியெல்லாம் செட் பண்ணார். கொடியை தூக்கி ஒரு யானை போகுமா, அடுத்தல இன்னொரு யானையில் வந்து வேதாச்சல முதலி போவாராம். பின்னால் சோல்ஜர்ஸ் ஆர்ம்டு, பின்னால் கேமல்ஸ் கேரிங் டென்ட், போகிற இடத்துல டென்ட் அடிச்சுட்டு போகணும்ல, அதுக்கெல்லாம் போவோம். ஸோ தேர் லிவிங் லைக் லிட்டரலி பிரிட்டிஷ் பார்க்குறப்பே தே ஹேவ் டு கிரியேட் an impression of the British. There are poetry about mistresses of the Dubashes. அவங்க மிஸ்ட்ரஸஸ்லாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, வாட் ஆர் தே ஸ்கில்டுங்கிறதுக்குலாம் கவிதைகள் இருக்கு. The other ethnic group which made it really big in Blacktown was the Chettiars. The நாட்டுக்கோட்டை நகரத்தார் they were called, but anybody handling money was always called Chetti, Seth, Chetti, Shetty, அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் செட்டிங்கிற நேம் stuck on to them in 1870s. ஸோ அவங்க வந்து பவளக்கார தெருவில் ஒரு 3 சத்திரம் இருக்குது. தேவக்கோட்டை சத்திரம், காரைக்குடி சத்திரம் அண்ட் ரங்கூன் சத்திரம்னு. இன்றைக்கி மாசிமகத்துக்கு போனீங்கன்னா அங்கே 3 முருகன் கிளம்பும். 10 kilometers they go up to திருவத்தியூர். வெரி ரிச் பிளேசஸ். இந்த இடத்துல இருந்து தான் செட்டிநாடுலேருந்து கிளம்பி வர சின்ன பசங்க they will go to Burma, Malaya, Singapore, or because the port was there, just 1 road away from the port. So the economies of half a dozen countries or even a dozen countries in Far East Asia were determined from these 3 buildings. இந்த 3 பில்டிங் கிளம்பி போகிறாங்க. they had another place in திருவத்தியூர் கோயில் பக்கத்தில் where anybody coming in a ship will be sick. There's a good chance that he could die on landing. அவங்கள வந்து பேர்ன் பண்ணுறதுக்காக திருவத்தியூரில் தேவை செப்பரேட் சத்திரம். இந்த 3 சத்திரம் வந்து ஒரு நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். அந்த மாசி மகத்து அன்னைக்கு தே ஓப்பன் அப் அண்ட் தே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 1000-2000 பேர் தேல் பிளாக் த ரோட் அண்ட் வாக் ஆல் தி வே டு திருவத்தியூர். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெனி திருவிழாஸ் ஆஃப் பிளாக்டவுன் ஆர் வெரி ரொம்ப க்ரௌட்ஸ் வரும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு க்ரௌட்ஸ் வரும். இந்த தேர் already I took Nivedita Louis here to cover it for Aval Weekend. ஸோ இந்த தேர் வந்து காலையில் அசம்பிள் பண்ணுவாங்க. அந்த தேர்லாம் வருஷம் ஃபுல்லாக தேர் இருக்காது, அது அசம்பிள் டிஸ்அசம்பிள்டாக இருக்கும். காலை அசம்பிள் முருகனை தூக்கின்னு வந்து வச்சு செட்டியார்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா தே ஹேவ் அ ஜாயிண்ட் பிஸ்னஸ். ஒரு பெனாங் போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்கன்னா முதல்ல வந்து ஒரு கட்டிடம் கட்டிடுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் முருகனை வச்சுருவாங்க, கீழே வந்து அவங்க ஒரு பொட்டியடின்னு சொல்லுவாங்க. ஒரு தே சிட் வித் ஸ்மால் டேபிள், அங்கேருந்து வட்டி கடை மாதிரி தேல் கீப் பண்ணிங் இட். அந்த இடங்கள் நிறைய இடத்துல இருக்கும். தே கோ அண்ட் ஸ்லீப் டெரஸில் தேல் ஸ்லீப் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த 3 ஹால்ஸ். ரிலிஜன், தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் பிளாக்டவுன். நீங்கள் ஒரு 2 வருஷம் ஆகும் அதை பற்றி பேசுகிறதுக்கே. எல்லா சாமிக்கும் கோயில் இருக்கும். அது வந்து பிக் அண்ட் ஸ்மால்
டெம்பிள் சேரியட்ஸ் இருக்கும். குளம்லாம் பார்த்தீங்கன்னா கந்தசாமி கோயிலில் குளம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். டவுனுக்குள்ளே எவ்வளோ பெரிய குளம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ தீஸ் டெம்பிள்ஸ் சீம் டு பி வெரி வெல் ரன், வெல் என்டோர்டு. நிறையா டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்ட் ஸ்மித்ஸோட டெம்பிள் தான் காளிகாம்பாள். இன்னொரு குரூப்போட டெம்பிள் வந்து உங்களுக்கு கந்தசாமி கோயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த தட் டேக்ஸ் கேர் ஆஃப் த டெம்பிள்ங்கிற மாதிரி இருக்கும். எல்லா சைஸ் எல்லாத்துலேயும் கோயில் இருக்கும். செயின்ட்ஸ் வள்ளலார் இங்கே தான் இருந்தார். பாம்பன் சாமி இங்கே தான் பாட்டு எழுதினார். பாம்பன் சாமி ஆக்சுவலி காலமானது தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில். தோ இஸ் பரீட் இன் பாம்பன் சாமி தான் எப்படின்னா ஒரு கல்லர் கம்யூனிட்டியில் வராரு. 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு. இங்கே மெட்ராஸுக்கு வந்தோடனே வெளியில் வந்தோம் முருகன் இது வந்தோடனே சமஸ்கிருதத்தை பாட்டு எழுத அமைக்கிறாரு. சங்கத்தமிழ் ரேஞ்சில் தமிழ் பாட்டு எழுதுறாரு. ஒரு லைன் தமிழ் ஒரு லைன் சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி பாட்டு எழுதுறாரு. 6666 சாங்ஸ் 6 தலைங்கிறதுக்காக அவ்வளோ பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு படித்த மனுஷன் எழுதுறதே கஷ்டம். ஒரு படிக்காத ஒரு பேக்வர்டு ஒரு வில்லேஜில் அவர் பார்த்த வீடு பாம்பன் அவர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை இருக்கும். இதெல்லாம் தெய்வ அருள் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஆமாம், கடைசி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இஸ் ஸ்பெண்ட் இன் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் ரைட்டிங் அ லாட் ஆஃப் போய்ட்ரி. இன்றைக்கும் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் எனர்ஜெட்டிக்கலி பவர்ஃபுல் பிளேசஸ் நான் சொன்னேன்னா பாம்பன் சாமியோட இது கலாட்சேத்ரா பக்கத்தில். இதில் என்ன விசேஷம்னா கலாட்சேத்ரா இருக்கிற காசை வச்சு ருக்மணி தேவி ஃபுல்லாக இடத்த வாங்கிடுச்சு. பில்டிங் கட்ட முடியல. ஸோ இந்த கேர்ள்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிச்சோடனே இந்த சமாதியில் வந்து டெய்லி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்க இதில் வந்து பாம்பன் சாமிலாம் இதில் பக்கத்தில் ஒரு பெரியவரோட சமாதி இருக்குது. அங்கே தான் போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு அக்கௌண்ட். வள்ளலார் வீடு ஆஃப்கோர்ஸ் மேலே வீடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. இப்படி மத்தியானம் 1000 பேருக்குலாம் இன்றைக்கி பிளாக் டவுனில் ஆள் கிடையாது. ஸோ தி மேக் பேக்கெட்ஸ் அண்ட் கிவ் இட் இன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். அந்த ட்ரஸ்ட் வந்து ஸ்டில் தே மெயின்டைன் தட். அந்த ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே யார் போகலான்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க போகலாம். உள்ள ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரில் தான் ஒரு முருகனை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் டெய்லி பூஜை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கீழெல்லாம் குடுத்தனங்கள் இருக்குது. அதான் பிளாக் டவுனோட கீழெல்லாம் ஒரு 4 குடுத்தனம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனால் வள்ளலாரோட இது பார்க்கலாம், ரூமை பார்க்கலாம். அதான் ஒரு சென்னையை பற்றி எழுதின பாட்டு. நீர் உண்டு பொடிகின்ற மயிலாப்பூர் டெம்பிளில் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது சீர்மிகு சென்னைம்பார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஏதோ சொல்லுவார் சென்னை வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக ஆக்குனது வள்ளலார் தான். இது வந்து எனக்கு வந்து கிருஷ்ணகுமார் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனார். பஜ்ரங்கி மட்டுன்னு வெரி க்ளோஸ் டு மின் ஸ்ட்ரீட். திஸ் சப்போஸ் டு பி த ஓல்டஸ்ட் துளசி மாடம் இன் மெட்ராஸ். துளசி மாடம் கல்ச்சர் அப்போ கொண்டு வந்திருக்காங்க மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் வந்தப்போ இந்த குஜராத்திஸ் have brought it, or I think it's மார்வாரின்னு நினைக்கிறேன். One of these people have brought it. Churches of various denominations. Anglican இருக்கு. I was very surprised to find a Portuguese church. போர்ச்சுகீஸ் அடிச்சு சாந்தோமில் போயாச்சு. பியூர் போர்ச்சுகீஸ் பார்க்குறதே கஷ்டம். அவன் வந்து அப்போ சர்ச்சு கட்டியிருக்கான். இந்த ரோடு ஸ்டில் கால் போர்ச்சுகீஸ் சர்ச் ரோடு. இந்த ராமலிங்கர் வீடு பக்கத்துலேயே வள்ளலார் வீடு பக்கத்துலேயே இருக்கும். அதான் பழைய சர்ச். பியூட்டிஃபுல் போர்ச்சுகீஸ் சர்ச் விச் தே நாக்ட் ஆஃப் இன் த 70s. அண்ட் மெட்ராஸில் வந்து ஜாதி மதம்லாம் கிடையாது. எவனுக்கும் ஹெரிட்டேஜ் பிடிக்காது. இப்போ டிமாண்டேஜ் சர்ச்னு ஒன்று இருக்க இதில் சென்ட் மேரிஸ் ரோடில் இட் இஸ் போர்ச்சுகீஸ் சர்ச். ஆகான்னு பார்த்தீங்கன்னா போனால் பேக்கில் இந்த பாதிரியார் வந்து ஒரு பாத்ரூமை வந்து மெயின் போர்ச்சுகீஸ் பில்டிங்கோட இழுத்து கட்டியிருப்பார் கான்கிரீட்டில். ஸோ தே ஆர் த லீஸ்ட் ரிகார்ட் ஃபார் ஹெரிட்டேஜ் இன் விச் எவர் டினாமினேஷன் ஆர் ரிலிஜன் they belong to. Now we have a lot of Jain temples because of the Marwari denomination who have moved here at least 150 years back. So a lot of this, but இதில் வந்து பழைய கோயில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே வந்து மார்பிள் அண்ட் பிக் ஸ்ட்ரக்சர்ஸ். முக்கியமாக வந்து ஜூயிஷ் சினகாக்ஸ் வந்துருக்கு. 1600s ஜூஸ் மூவ்ட் இன் டு மெட்ராஸ். தே ஹேட் அ சினகாக் இன் காரல் மர்ச்சன்ட் ஸ்ட்ரீட். ஆம்ஸ்டர்டாம் ஷெப்பாடிக் கம்யூனிட்டி அந்த ஜூஸ்குள்ள டினாமினேஷன். அது அவங்க போர்ச்சுகீஸ் ஜூஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களோட பரியல் பிளேஸ் இருந்திருக்கு மின் ஸ்ட்ரீட் பக்கத்தில். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் டைமில் அதை பரியல் கல்லெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வேறு எதாவது எடுத்துகிட்டு போது அங்கே ஸ்கூல் கட்ட போகிறது கட்டுறாங்க. அதை தூக்கி அவங்க வந்து சைனீஸ் சிமெட்ரியில் போய் பரி பண்ணுறாங்க. அந்த இடமும் போனோம்னா லாய்ட்ஸ் ரோடில் வந்து தி பில்ட் ஒன் லாய்ட்ஸ் ரோடு. இப்போ அதையும் காணும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் இல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த ப்ரேயருக்கு யூஸ் பண்ண இதெல்லாம் இருக்குது விச் தே ஹேண்டட் ஓவர் டு ஏஎஸ்ஐ. இது முக்கியமான பிரச்சனை வலங்கை இடங்கை சண்டைகள். ஸோ இந்த ஜாதி சண்டை அதான் சொன்னேன். அந்த முதல் நாள் வந்து யூ ஹேவ் நோபடி, செகண்ட் டே யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் டே யூ ஹேவ் எனிமீஸ் மாரிங்களா. அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்தோன்னா ஜாதி சண்டை வந்துடும். இதில் வந்து பிக்கஸ்ட் கேஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கேஸ்ட். வலங்கை வந்து வெல் டு டூ கேஸ்ட். பிள்ளைஸ் வெள்ளாளர் சகமுடையார்ஸ். இடங்கை வந்து ஒர்க்மேன், மெட்டல் ஒர்க்கர்ஸ், வீவர்ஸ், ஆயில் மாங்கர்ஸ். எப்போ சண்டை 2 பேருக்கும் தனியாக கொடி இருக்கும். லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து 5 கலர்ஸில் இருக்கும். இந்த கொஞ்சம் இந்த தாய்லாந்து ஃப்ளாக் இந்த புத்திஸ்ட் ஃப்ளாக் மாதிரி இருக்கும். ரைட் ஹேண்டுக்கு வந்து வெறும் ஒயிட் ஃப்ளாக் இருக்கும். எந்த ஃப்ளாக் போகிறது, இவனோட ஃபியூனரல் ப்ரொசஷன் இவன் ரோட்டில் போனால் இவன் அடிச்சுக்குவான், இவன் கல்யாண ப்ரொசஷன் அங்கே போனால் அடிச்சுக்குவாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஒரு ரைட்டில் 50,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். Then you can imagine how big this problem was. The British mentioned that 50,000 people were participating in the riots. ஒரு சண்டையில் வந்து இந்த இது இருக்காங்கல்ல, இந்த
ரைட் ஹேண்ட் காஸ்ட். இடங்கை வந்து தே ஆல் மூவ் டு சாந்தோம், ஸ்ட்ரைக் மாதிரி. இவங்க வந்து சாந்தோம் போயிடறாங்க எல்லாருமே. நாங்கள் வந்து யாருக்கோ நீங்கள் எப்படி நீ க்ளீன் பண்ணிக்கோ, பாத்ரூம் நீ க்ளீன் பண்ணிக்கோ, நீ வேலை நீ பார்த்துக்கோன்னு ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி தேக்கோ. பாண்டிச்சேரியில் வி ஹேவ் சிமிலர் ஸ்ட்ரைக். ஹிந்து டெம்பிளை வந்து உடைக்க பார்க்குறாங்க டூப்ளே டைமில். ஸோ ஆல் த இந்தியன்ஸ் மூவ் அவுட், ஹிந்துஸ் மூவ் அவுட் இன்டு கடலூர். ஸோ ஊர் ஸ்தம்பிச்சு போனோன்னா உடைக்கலன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்றாங்க ஃப்ரெஞ்சு. ஸோ அந்த சத்தியாகிரகா நான் கோஆப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் தென். கமிங் டு த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ், வை டிட் இட் ஃபால்? இவ்வளோ பிரமாதமாக இருந்த ஊர் நல்லா இருந்திருக்கும்ல, ஏன் காணாமல் போச்சு? ஒன்று, த ஃபர்ஸ்ட் திங் ஹேப்பன் இன் புதுப்பேட். பணக்காரன் வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த கூட்டத்தோடு இருக்க விரும்பலை. I think the smell of Blacktown must have been distressing. There was no running toilet, had a serious problems of smells and diseases they must have had. So the பணக்காரன் ஃபுல்லாக நான் புதுப்பேட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சான்ஸ்கிரிட் பாட்டில் நவஸ்தலாம்பா, இந்த ஊரெல்லாம் நுங்கபுரி, நவஸ்தலா, இதெல்லாம் வந்து நுங்கபுரி இஸ் நுங்கம்பாக்கம், நவஸ்தலா இஸ் புதுப்பேட். புதுப்பேட்டில் எப்படின்னா இட்ஸ் பிளான்டு டவுன். பச்சை முதலியார் தலைமையில் எல்லாம் வெளில போயிடுறாங்க. கூவம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓடுது. பச்சை முதலியார் எங்கே எழுதலை, ஒரு கதை தான். பச்சை முதலியார் டெய்லி கூவத்தில் குளிச்சுட்டு கோமலேஸ்வரம் டெம்பிள் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டெம்பிள் பில்ட் பை த துபாஷஸ் இந்த நியூ டவுன். அப்புறம் திப்பு சுல்தான் இஸ் டிஃபீட்டட். திப்பு சுல்தான் டிஃபீட் பண்ணோன்னா எனிமீஸே கிடையாது, கண்ணு கட்டின தூரம். ஸோ வெள்ளைக்காரன் வந்து நான் வெளியில் வந்துடுறேங்கிறான். யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் 1/3 ஆஃப் Blacktown இஸ் டிபெண்டன்ட் ஆன் பிரிட்டிஷ் எம்ப்ளாயர்ஸ். ஸோ அவனே நுங்கம்பாக்கத்துக்கு போயிடறான். நுங்கம்பாக்கத்தில் கார்டன் ஹவுஸ் வச்சுறான், கீழ்பாக்கில் கார்டன் ஹவுஸ் வச்சுக்கிறான். ஹி நீட்ஸ் மோர் லேபர்ஸ். எக்மோரில் கார்டன் ஹவுஸ் வச்சுறான். ஸோ 1/3 ஆஃப் த Blacktown has to move with them. So the deterioration starts then. Of course, culture moved to Mylapore, law moved to Egmore, and dance moved to Vadayar. ஒன்றுனா போன உடனே கடைசியாக நீங்கள் வந்து இந்த க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸும் ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸும் அதான் இருக்காங்க. பட் திஸ் பிளேஸ் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு நீங்கள் ஏன் போகணும்? Why should you go and see Blacktown today? இது வந்து I think it's a drone photograph. This is how it looks today. This is High Court. That is last building is Parry. Why should you go today? முக்கியமாக வந்து ஆர்கிடெக்சருக்கு போகணும். those who are interested in buildings. இங்கே வந்து ஒரு 20 டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்க முடியும். ராஜஸ்தானி, முகல், யூ கேன் ஹேவ் இண்டோ சார்சனிக், யூ ஹேவ் ஆர்ட் டெக்கோ, யூ ஹேவ் க்ரீக், எல்லாமே இருக்கும். ரோடுக்கு ரோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராஜஸ்தானே வில்லேஜுக்கு வில்லேஜ் வந்து அவங்க வந்தவங்க வேறு வேறு மாதிரி கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகான இடம். கோயில், பிரமாத கோயில்கள், வெரி வெல் மெயின்டைன் டெம்பிள்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி வெல் மெயின்டைன் டெம்பிள்ஸ். ஒரு கால பூஜை கூட மிஸ் பண்ணாமல் கந்தசாமி கோயிலோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்கும். அஃப்கோர்ஸ் பார்க்கிங் வில் பி அ ப்ராப்ளம், பட் நவ் இட்ஸ் வெரி வெரி ஆக்சசிபிள். மெட்ரோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெட்ரோ ராயபுரம் போயிட்டு திருவத்தூர் போனோன்னா அவ்வளோ ஹெரிட்டேஜ் வாக்ஸ் தேர். காரை போய் பார்க் பண்ண முடியாது, தாண்டி போகிறதுக்கு 2 மணி நேரம் அதில் ஹெரிட்டேஜ் வாக் முடிஞ்சிடும். ஸோ அதனால் மெட்ரோலாம் வந்து 20 minutes 25 minutes நீங்கள் யூ கேன் பி இன் திருவத்தூர் டெம்பிள். அப்படின்னா ராயபுரம் இதில் யூ கேன் கெட் டவுன் அட் மன்னடி ஸ்டேஷன் ஆர் ஈவன் ஹைகோர்ட் ஸ்டேஷன். பார்த்துட்டு திருப்பி வரலாம். 100 rupees டிக்கெட் இருக்குது டெய்லி உங்களுக்கு. ஹோல் டே யூ கேன் கெட் டவுன் அண்ட் கெட் ஆன் ஆஸ் மச் as times as you want. This is the கந்தசாமி திருவிழாக்கள். இது வந்து திருப்பதி கொடை இங்கே சிந்தாதிரிப்பேட்டில் பண்ணி இங்கே கீழே இது பண்ணி கொடை எடுத்துகிட்டு போவாங்க திருப்பதிக்கு ப்ரொசஷனில். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் ஃபங்க்ஷன் இன் Blacktown. இது வந்து கோழி மார்க்கெட்னு ஒன்று, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். இதில் வந்து நீங்கள் ஒரு 20 டைப் ஆஃப் பெட்ஸ் வாங்கலாம். எவ்ரி சண்டே மார்னிங் நெக்ஸ்ட் டு த Broadway station there is a left. All the shops are closed. You should go and see it once. Seen to believe. மெயினாக கோழி விற்கிறதுக்கு ஆரம்பிச்சது அந்த காலத்தில் போல்ட்ரி மார்க்கெட் ஆரம்பிச்சது. இன்றைக்கி இட்ஸ் பிகம் பெட் ஷாப். யூ கேன் ஃபைண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், லீகல் அண்ட் இல்லீகல். யூ கேன் ஃபைண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஸ்மகிள்ட் அண்ட் நேச்சுரல், எல்லாம் கிடைக்கும் அந்த கோழி மார்க்கெட்டில். இட் இஸ், நான் பீன் டெல்லிங் a lot of papers to cover that. It is phenomenal. You need to see that to believe. So the my unexpected things you get in Blacktown. So with that I come to the end of this, but I like to mention that every town has a ஒரு ரிஷி மூலம் நதி மூலம். The point is there are a lot of stories. People like me are interested in stories. Some people are interested in architecture of that. Some people are interested in something in the commercial aspects of that. Parry அது மாதிரி இருக்கும். But Blacktown has something to offer for everybody. இன்னைக்கு நம்ம வாழ்ற பாதி விஷயங்கள் ஆரம்பிச்சது Blacktownல. So நம்ம origins will be there. Though our ancestors might not have directly come to Blacktown, it had the first migrations, big migrations, 50,000 people, 100,000 people moving into something new. ஒரு நம்பிக்கை, இந்த மெட்ராஸ் மேலே ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே உள்ள வரான். பஸ்ஸில் ஏறப்பே நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வரான். அந்த இமிகிரண்ட் எனர்ஜி இஸ் ஆல்ஸ் வாட் பூஸ்ட் ஆஃப் மெட்ராஸ். தட் ஸ்டார்டட். அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது Blacktown. ஸோ மெட்ராஸ் ஓஸ் இட்ஸ் ஆரிஜின் இன்வேரியபிளி டு த குட்ஸ் அண்ட் பேட்ஸ் ஆஃப் Blacktown. I would also say, go one step ahead and say, British found their feet here because of the Blacktown.
ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைன்னா அவங்க அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்க முடியாது. எனக்கு என்னமோ ஒரு கம்பெனி ஒரு சாம்ராஜ்யமாக மாறினது இந்த கருப்பர் நகரமாக இருக்கலாமோன்னு தோணுது. தேங்க்யூ. எஸ் சார். திருவள்ளூர் பிளாக் டவுனில் இல்லையே. பிளாக் டவுனில் உங்களுக்கு பழைய டெம்பிளே இருக்காது சார் எதுவுமே. பிளாக் டவுன் நான் வந்து பார்டர் சொல்லாமல் விட்டேன். வால்டாக் ஸ்ட்ரீட்டு அந்த பக்கம் இந்த எருக்கஞ்சேரி ரோடு அண்ட் ஓல்ட் ஜெயில் ரோடு இருக்குல்ல, இப்ராஹிம் ஸ்ட்ரீட் அது ஒன்று. இந்த பக்கம் உங்களுக்கு பீச் ரோடு. இந்த பக்கம் சேனா மின்டெல்லாம் இதுக்குள்ள தான் ஒரு எல் ஷேப்ட். இட்ஸ் எல் ஷேப்ட் அதெல்லாம் இருக்குது. பேசன் பிரிட்ஜ் வரைக்கும் தான். பேசன் பிரிட்ஜ் அக்ராஸ் த ரோடு. பேசன் பிரிட்ஜ் எதிர் சைடு தான் அந்த கார்னர். எல் ஸ்டான்லி இஸ் தட் சைடு. ஸ்டான்லி வந்து அங்கே பிளாக் டவுனில் சேர்க்கறது இல்லை, ஏன்னா இட் கோஸ் டு தட் சைடு, அந்த ரோடுக்கு அந்த பக்கம். வீணை தனம்மாள் அந்த பக்கம் சார், பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, கண்டுபிடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. பேரில் அவங்க பேரில் ஸ்ட்ரீட் இல்லை, பட் ஐ திங்க் எரபாலு அந்த சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். கோழி மார்க்கெட் இஸ் த நெக்ஸ்ட் ரோட் ஆஃப்டர் த மெட்ரோ ஸ்டேஷன். ப்ராட்வே ஐ மீன் ப்ராட்வே தான். மண்ணடி ஸ்டேஷன் இறங்குறீங்களா, மண்ணடி ஸ்டேஷனுக்கு அடுத்தது ஒரு ரோடு இருக்கும். சண்டே மார்னிங் அந்த குண்டு கடற்கரை இல்லை, அந்த ஃபேட் ஒரு 1000 பேஜ் புக்கு வந்து சேர்ப்பானு விசாலம் வரும். ஒரு டிஃப்ரெண்ட் நேம், தமிழ் நேம் அது. ஆமாம், அது சம்மந்தமாக ஒரு இட் வாஸ் அ குரூப் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹட் சீன் பாரதி ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஹூ ஹட் வர்க்ட் ஆன் பாரதி. வெரி ஆத்தென்டிக் சோர்ஸ். ஆமாம், எவ்ரி டே ஆஃப் பாரதி. கடலூர் ரிலீஸ்லாம் வேறு யாருமே பேசுறது இல்லை, அவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க அதெல்லாம். I'll read it for you. சவுகார்பேட் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பெத்தநாயக்கன்பேட். சவுகார்பேட்டுங்கிற பேர் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பேரின்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சைனா பசார்னு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர்கள் இருக்குது. பட் சவுகார்பேட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் பெத்தநாயக்கன்பேட் விச் இஸ் மார்வாரி டாமினேஷன். பஞ்சம் வந்தப்போ பிளாக் டவுன் பெருசாக பாதிக்கலை. தேவர் லாட் ஆஃப் இது சபப்ஸ் ஆஃப் பிளாக் டவுன் இருக்குல்ல, அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது. பிளாக் டவுனில் வந்து நிறைய சேரிட்டி வெண்ட் அவுட். இந்த கஞ்சி தொட்டி, இன்னி கூட உங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து கஞ்சி தொட்டி தான் சொல்லுவோம், ஏன்னா அங்கே வந்து கஞ்சி தொட்டி எல்லாரும் கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆட்டோக்காரனை போனால் ஸ்டான்லியே தெரியாது அவனுக்கு, ரிக்ஷாக்காரன் பராப்ஸ். கஞ்சி தொட்டி ஆஸ்பத்திரி சொன்னால் தான் அவனுக்கு தெரியும் அந்த ஏரியாவில். அட்லீஸ்ட் நியூ ஜென்ரேஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் முன்னாடி நோ. ஸோ அங்கே வந்து பிளாக் டவுன் வந்து நிறைய சேரிட்டி போயிருக்கு. டு அந்த ராயபுரம் அந்த ஏரியாவில் தே ஹேட் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். தட் இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் சப்ளை ப்ராப்ளம். இந்த கேப் விழுந்துருச்சு ஏதோ நடுவில். இட் வாஸ் நாட் அ ரியல் ட்ரவுட் அட் தட் டைம். 1 or 2 years ட்ரவுட் வந்தோடனே இட் அப்படியே ஒரு ஆடட் எஃபெக்ட். எம்டன் வந்து பாம் வந்து ஒரு 2 அதனால தான் பெருசாக எடுத்துக்கல. ஒரு 2 பாம் 40-50 பாம் விழுந்தால் கூட 1-2 தான் பிளாக் டவுனில் விழுந்துச்சு. க்ளோசஸ்ட் டு பிளாக் டவுன் வாஸ் ஹைகோர்ட்டில் விழுந்தது. அங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க. எம்டன் வந்து ஷிப். லாட் ஆஃப் பீப்புள் இமேஜின் இட் இஸ் ரெண்டு விஷயம் நெகட்டிவ் பீப்புள் இமேஜின் அபவுட் எம்டன். எம்டன் வாஸ் நாட் அ சப்மரீன். எம்டன் வாஸ் நாட் World War II. எம்டன் வாஸ் World War I அண்ட் லைட் க்ரூசர் ஷிப்பு. அவன் வந்து 2 கிலோமீட்டர் தள்ளி 2 கிலோமீட்டர் கிட்டே எந்த கப்பல் வர முடியாது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. முல்லர்னு இருந்தான். அவன் தான் இந்த குண்டை போட்டுட்டு தென் வெயிட் நவராத்திரி டைம் அப்போ வந்து ஆக்சுவலி பிளாக் அவுட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளாக் அவுட் யாருக்குமே இல்லை, எல்லாரும் லைட் ஜாலியாக போட்டு. ஈவன் த கிளப், த நேவல் ஆஃபீஸர்ஸ் கிளப் வாஸ் ஆல்சோ ஃபங்க்ஷனிங். அவன் க்ளீனாக குண்டை போட்டு லைட் ஹவுஸ் சுற்றிட்டு இருந்து கரெக்டாக லைட் ஹவுஸ் மேலே ஒரு குண்டை போட்டான். அப்போ அந்த லைட் ஹவுஸ் வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கல, அந்த லைட் ஹவுஸ் அதில் ஒரு குண்டை போட்டுட்டு ஹி வெண்ட் ஆஃப். பட் த பிரிட்டிஷ் டுக் இட் ரியலி சீரியஸ்லி. மெட்ராஸ் வாஸ் த கிரவுன் ஜுவல் ஆஃப் தம். நம்ம அடிச்சுட்டு அவன் போகக்கூடாதுன்னு 57 நாள் துரத்துனாங்க. கடைசியாக கோகோ ஐலண்ட்ஸ் ஆஸ்திரேலியா பக்கத்தில் அவங்களோட என்டையர் பிரிட்டிஷ் நேவி அவனை கார்னர் பண்ணி தி சங்கம். அது ஒரு 57 day அந்த ஜேர்னி வாஸ் அ வெரி பிக் ஹிஸ்டாரிக்கல் பார்ட் ஆஃப் World War I. ஆனால் நான் ரொம்ப சொல்லுது ஒரு 2-3 years கூட 2016 100th year அட குண்டு போட்டதை 100 வருஷம் கொண்டாடுற ஒரே ஊர் நம்ம தான் அப்படின்னு. சார் ஜோதி வெங்கடாச்சலம் ஸ்பைசஸ் நம்ம பேசணும் வச்சுங்களேன். தனியாக குசைன் ஆஃப் இது பிளாக் டவுன் பேசலாம். பிளாக் டவுனே போட்டானா? பிளாக் டவுன். பட் பிளாக் டவுன் பேர் அவங்க அபிஷியலாக எடுத்தால் கூட ரொம்ப நாளைக்கு தேவை காலிங் பிளாக் டவுன். பிடிமாங்க. இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து MGTன்னு இருக்கும். மெட்ராஸ் ஜார்ஜ் டவுன் இந்தியன் பேங்க் பிரான்ச் வந்து ஸ்டில் கால்ட் MGT பிரான்ச்.
வெள்ளக்காரன் தான் இல்லை சார், வெள்ளக்காரன் தான். பிளாக்டோன் எல்லா இடத்துலையும் இருக்கு, நியூயார்க்கில் வந்துருக்கு. கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் தான் பிஹெச்டி இருக்கும், நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ஆஃப் பிளாக்டோன் இன் நியூயார்க் அண்ட் பிளாக்டோன் எல்லா இடத்துலையுமே ஒரு லோக்கல் இது இருந்திருக்கும். இப்போ இந்த ஜார்ஜ் டவுன் பார்த்தீங்கன்னா பெனாங்கில் இருக்கும் ஜார்ஜ் டவுன். ஃபோர்ட் ஜார்ஜ்னு வச்சுங்களேன், இங்கே ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், பம்பாயில் ஃபோர்ட் ஜார்ஜ் இருந்துச்சு. அவங்க மெயின் ஹாஸ்பிட்டல், நேவல் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபோர்ட் ஜார்ஜ். தோ தே டிடன்ட் ஹேவ் திஸ் ஃபோர்ட். நேம்ஸ் ஓவர்லேப் ஆகும். எல்லாமே ஒரே டைம். தம்புஜி இல்லை சார், மெயினாக வந்து தெலுங்கு தான் சார் ஃபஸ்ட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த துபாஷஸ் வேர் தெலுங்குஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ரோட்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் செட்டி. CHETI போட்டிங்கன்னா தெலுங்குவாக தான் இருக்கும் இன்வேரியபிளி. ஸோ லெங்கி செட்டி, தம்பு செட்டி எல்லாமே துபாஷ் ஸ்ட்ரீட் தான் மோஸ்ட் ஆஃப் தெம். அண்ட் வெரி ஃபியூ ஸ்ட்ரீட்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் மார்வாரிஸ். கடை எல்லாருமே வந்தாங்க சார். வி ஹேட் குஜராத்திஸ் மைக்ரேட்டிங் 200 years பேக். எனக்கு வந்து நான் வந்து காந்தி ஸ்டடி சென்டரில் பேசினப்போ அண்ணாமலை சார் வந்து டெல்லியில் இருந்தார். அவர் வந்து வெங்கடேஷ் வந்திருக்காரு, நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா, உங்களுக்கு காந்தியை பற்றி ஒரு மெட்ராஸ் விஷயம் சொல்கிறேனாரு. என்ன சொல்ல போகிறேன்னு நினச்சேன். காந்திக்கும் ஒரு அண்ணனுக்கும் காசன்தாஸ் காந்திக்கும் மோகன்தாஸ் அண்ட் காசன்தாஸ் கெட் மேரிட் ஆன் த சேம் டே. ஸோ கல்யாணம் அந்த குஜராத்தி டிப்பிக்கல் இதில் 2 கல்யாணம் சேர்த்து வைக்கிறாங்க. காசன்தாஸ் ஒய்ஃப் கம்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ். 13 வயசுன்னு வச்சுங்க, 1882 கல்யாணம் நடக்குது. மெட்ராஸ் வந்து ஒரு குடும்பம் போய் இங்கே போர்பந்தரில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ குஜராத்திஸ் வேர் வெரி ஸ்ட்ராங் இன் 1800 ஆன்வர்ட்ஸ். மார்வாரிஸ் இங்கே எத்னிக்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டேட்லேருந்து இருக்கும். நான் ஆக்சுவலி காட் த டெக்ஸ்டைல் டீடைல்ஸ் ஒன்லி ஃப்ரம் ஸ்ரீமதி. இந்த பாலம்பூர்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. மெயின் பிஸ்னஸ் வாஸ் பாலம்பூர். அவங்க சொன்னது ஸ்ரீமதி தான் சொன்னாங்கன்ட்டு. Srimati, by the way, is an expert on textiles in Madras, and he gave a lot of talks on because Madras is a textile town. Madras is a textile இல்லைன்னா மெட்ராஸே கிடையாது, வந்திருக்க மாட்டான். ஸோ பாலம்பூர்ஸ் கூடி வந்துட்டாங்க. பிளாக் பிரிண்டிங். Dressing the slaves. Caribbean, most obviously Caribbean and northern part of South America. Good. One last question. Yeah. Yeah. Boxing, Blacktown, I don't think this is very, very popular. Boxing was popular north of. Sir, இதெல்லாம் வேற டவுன் மாதிரி சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் I just tell you. The Nawab of Arcot wants to come and settle in inside the fort. முதல்ல வந்து பேலஸ் ரோட்லாம் கொடுத்துறாங்க அவருக்கு. கொடுத்துட்டு கடைசி மினிட் they have a change of mind. இல்லை நீ வெளியிலே இருந்துரு அப்படிங்கிறாங்க. So he is given Chepak. Chepakல the fishermen are there. Basulapatnam fishermen are there. So அவங்கள ஃபுல்லாக ராயபுரம் மாத்துறாங்க. So fishermen வந்து பிளாக்டவுனுக்குள்ளேயும் விடல, ஃபோர்ட்டுக்குள்ளேயும் விடல. I think this boxing came up in Rayapuram and north of Rayapuram. Boxing அளவுக்குள்ள ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா very limited in Blacktown. Very few sports activities in Blacktown. More like the boxing was there in the theatres as intermission and all. We had Anglo-Indian boxers, we had British boxers having. But in the predominant boxing culture that has come up is, I think, North Madras we have to thank for. மெட்ராஸ் பற்றி பேச ஆரம்பிச்சா பெரிய இதுதான். அடுத்தது டேட் சொல்லிக்கிறேன், சொல்லிட்டேன் இல்லை உங்களுக்கு. 19th February.
Yeah, we have இந்த மதாந்திர டாக் வந்து தேர்ட் சாட்டர்டே, பட் அடுத்த மாதம் தேர்ட் சாட்டர்டே வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தேர்ட் சண்டே வச்சுருக்கோம். ஸோ 19th of February we will send you the information on the speaker and so on. Thank you. Thank you.